ஹலோ டீம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? என்ன தெரியுதா? ஸ்லைடு தெரியுதா? இதுக்கு எல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் கொடுங்கடா பாப்போம். அப்படியே ஃபுல் வைப்ல இருக்கும். எஸ், இஸ் இட் ஆல் ஃபைன்? ஜஸ்ட் ஸ்மால் கமெண்ட், சின்ன ஒரு அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுருங்க. இன்னைக்கோட நம்ம வந்து ஜுவாலஜில முடிச்சாச்சு, பாட்னி ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒன்னொன்னா சூப்பராக கொண்டு போக போறோம். லைக் பட்டனை தட்டிட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. எஸ் எஸ் எஸ், வாங்க, வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். யா, இன்னைக்கு நம்ம வந்து பாட்னி சாப்டர் பார்க்க போறோம். உங்களுக்கு தெரிஞ்ச சாப்டர் தான், ஆனா இன்னும் கொஞ்சம் டீப்பா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த சாப்டர் பார்க்கலாம் இன்னைக்கு. சரியா? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் சாப்டர் பார்த்துரும். சரியா? எஸ், கமெண்ட் பண்ணுங்க, அட்டெண்டன்ஸ் போடுங்க. ஓகே, டைம் 6 ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 6:01 ஆச்சு. நம்ம பசங்க தெரியும்ல, ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணிடுவாங்க, ஆனா கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு பஃபரிங் பீரியட் மாதிரி கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு. 6 மணின்னு சொன்னா மினிமம் 6:05 இல்லாம ஜாயின் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான். கரெக்டா? எஸ், வெரி குட். யா, ஐ குட் see people. வந்தாச்சு பரவாயில்லையே, நம்ம பசங்க வந்துட்டாங்களே. வெரி குட். நீட் ஆஸ்பிரண்ட், ஹலோ 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 ரிஸ்வானா, ஹலோ. வெரி குட். ஓகேடா ஓகேடா, இவ்வளவுதான் வந்திருக்கீங்களா? மீதி வந்தவங்களா அட்டெண்டன்ஸ் போடுங்க பாப்போம். ஐ குட் see there are few people watching. ஆனா அட்டெண்டன்ஸ் மட்டும் போடுறதுக்கு யோசிக்கிறீங்களா? ஓகே, வெரி குட், ஃபைன். எஸ் எஸ், இப்போ கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகுது, நல்ல விஷயம். இப்போ நம்ம பசங்க எல்லாத்துக்குமே அடுத்தடுத்த எக்ஸாம் அந்த டென்ஷன்ஸ் இருக்காங்க. எஸ், ஹலோ சுரேஷ், ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் சுரேஷ், குட் ஈவினிங். எஸ், ஸோ எல்லாமே அந்த டென்ஷன்ஸ்ல இருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. ஆனால் இதுக்கு எல்லாமே காம ஹேண்டில் பண்ணலாம்டா, ஈஸியாக காம ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம காம அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஜாலியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சூப்பரான சாப்டர். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ங்கிறது ஒரு அருமையான சாப்டர். சயின்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, இல்ல எந்த அளவுக்கு போகலாம், எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது இந்த சாப்டர் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? பாத்துருவோமா? பிரியங்கா ரமேஷ், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பிரியங்கா, குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங். வெரி குட், ஃபைன். ஸோ இந்த சாப்டர் நான் ஏன் இவ்வளோ அட்வான்ஸ்டா பேசுறேன்னா, நிறைய பேத்துக்கு எப்படி சொல்றது, நிறைய எய்ம்ஸ் இருக்கும். கரெக்டா? நிறைய ஆக்குபேஷனல் எய்ம்ஸ் இருக்கும், நிறைய எப்படி சொல்றது, ஒரு ஃபேண்டசிஸ், நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும். இல்ல எனக்கு இப்படி ஆகும், அப்படி எப்படி நிறைய இருக்கும். இப்போ அது நிறைய பேத்துக்கு அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு நிறைய எப்படி சொல்ற ட்ரீமா மாறிட்டு இருக்கு இப்போ. கரெக்டா? ஆனா எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை, சார் எனக்கு வந்து வெயில்ல கஷ்டப்பட முடியாது, எனக்கு குஞ்சு வேலை எடுக்க முடியாது, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அக்ரிகல்ச்சர் பிடிக்கும் அப்படிங்குவாங்க. பாத்துருக்கீங்களா? எஸ், கினி, ஹலோ கினி. ஸ்ரேயா, குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு, we understood, okay, people are lazy enough to get into farms and workங்கற தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, எல்லாமே பண்ண முடியாது, சில கிராப்ஸ் மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம வந்து உட்கார்ந்த இடத்துல ஏசிலே பண்ணலாங்கிற மாதிரி வந்து ஒரு டாபிக் தான் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகே, ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஓகே, அதாவது நான் வந்து ஃபார்முக்கு போகணும் அவசியம் இல்லை, எனக்கு வெயில வேலை செய்யணும் அவசியம் இல்லை, அப்படி இல்லாம என்னால லேப்ல ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ், அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த டாபிக்கை பார்க்க போறோம். கரெக்டா? எஸ், ஐ லவ் பிளான்ட்ஸ் சார். மீ டூ, ஐ டூ லவ் பிளான்ட்ஸ், ஐ டூ லவ் அனிமல்ஸ். பட்டு லட்டு, ஹாய் சார், ஹலோ பட்டு லட்டு. உங்க பேர் வித்தியாசமா இருக்கு. குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் டா. வாட்ஸ் யுவர் ஆக்சுவல் நேம்? Yes, Vijayalakshmi. Vijayalakshmi is also on fire. Very good. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாப்டர் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த சாப்டர் வந்து இன்னும் ஃபீல்டு நல்லா டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆகி நல்ல பிஸ்னஸாக எடுத்துக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், பேஷனேட்டாக இருக்கும். உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பிடிக்கும், பிளான்ஸ் பிடிக்கும்னா பேஷனேட்டாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சாப்டர் தான் இந்த டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபைன்.
ஸோ டாபிக் குள்ள போயிடலாம்டா. அதுக்கு முன்னாடி எஸ் நீங்க இந்த மாதிரி எடுக்கிற டாபிக்ஸ் நோட்ஸ் எங்க கிடைக்கும்? எஸ் எல்லாத்துக்குமே தெரியும், வாட்ஸ்அப் கமெண்ட்ல கிடைக்கும். ஜாயின் பண்ணா மட்டும் போதும், ஃப்ரீயா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க, மார்க்ஸை என்ஹான்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஈஸி சாப்டர் இது. எஸ் ஈஸி சாப்டர். ஆனால் நிறைய கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவீங்க. சரியா? எஸ் பர்டிகுலர் டு தர்ஷினி சார். எஸ் தர்ஷினி. ஓகே தர்ஷினி. ஸோ ஐ கால் யூ தர்ஷினி. இஸ் தட் ஃபைன்? ஓகே. ஃப்ளையிங் பேர்ட் வணக்கம். வணக்கம் ஃப்ளையிங் பேர்ட் வணக்கம். மாலை வணக்கம். ஓகே வெரி குட். ஸோ குவைட் நம்பர் பீப்புள் ஹவ் ஜாயின். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் எல்லாத்துலையும் நாங்கள் இருக்கோம்டா. ஓகே, தூணிலும் துரும்பிலும் இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். நீங்க அதை ஆக்சஸ் பண்ணா மட்டும் போதும் எங்களுக்கு. சரியா? அண்ட் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனும் போட்டுட்டீங்கன்னா கட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே. அண்ட் தோஸ் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஸ்டடி நீட், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஓகே, மேபி ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ், செல்ஃப் ஸ்டடி பண்றவங்க எல்லாத்துக்குமே Xylem கொண்டு வந்து இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். ஓகேவா? ஸோ இந்த பேட்ச் மூலமா என்ன பண்ணலாம்? இந்த பேட்ச் மூலமா ஈஸியா நீங்க எல்லாமே குயிக்கா கம்ப்ளீட் பண்ணலாம். அது இந்த பேட்சோட ஹைலைட். ஓகே. ஸோ ஆன்லைன் 10,000 வருதுரா. நீங்க DOC 2026 அப்ளை பண்ணீங்கன்னா you can get it for 8499. ஓகே. இல்ல சார் டேப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும்னா you can get for this price. ஓகே, லிமிட்டட் சீரிஸ் தான்டா. நீங்க இந்த நம்பர் கால் பண்ணி பேசுங்க, குயிக்கா கிராப் பண்ண பாருங்க. ஓகே 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 ஓகே. Pattu is also fine sir. Okay Pattu. Okay fine. I remember one of my friend had a pet named Pattu. That's why we can strike catch. Okay. Yes. இல்ல சார் உங்களுக்கு ஆன்லைன் வேண்டாம், ஆஃப்லைன்ல படிக்கணும், படிங்க, தாராளமா படிங்க. அதுக்கும் நாங்க கிட்ட எல்லாம் ரெடியா இருக்கு. 29,500க்கு you can do it in offline. உங்களுக்கு ஆப் ஆக்சஸ் கிடைக்கும், Xylemோட LMRP கிடைக்கும். LMRP சம்திங் பட் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் எல்லாம் நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். சரியா? ஃபைன். ஸோ டாபிக் குள்ள போயிடலாம். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்குள்ள ரெடியா இருக்கீங்களா? எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஃபாஸ்டா கட கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். யாரும் ரெடியா இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணுங்க, லிங்கை வர சொல்லுங்க, வந்து சண்டை போட சொல்லுங்க. இங்க என்ன எப்படி இந்த சாப்டர் எப்படி ஈஸிங்கிறாங்க, நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க. எஸ், send it to all your friends, ask them to come, let them join, and now quickly we'll start the class. Is that ready? Yes, ready. ஆனா குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிட்டீங்களா? ஆரம்பிக்கலாமா? My neighbor's dog is also Pattu. Okay, Pattu. Pattu itself is telling about another Pattu. Okay, Pattu. Ready. Super. Very good. Rizwan is all set. Okay, now. So, plant tissue culture ஆரம்பிச்சலாம். Okay, நான் plant tissue culture definition வச்சு ஆரம்பிச்சலாம். அப்புறம் தான் நமக்கு இருக்கிற டெக்னிக்ஸ் என்ன பார்க்கணும், எப்படி நம்ம இம்ப்ளை பண்ணலாம், எல்லாம் குயிக்கா பார்த்துலாம். ஒரே கிளாஸ்ல ஃபுல் PTC முடிச்சு கொடுத்துறேன். சரியா? ஓகே. குட் ஈவினிங் ரம்யா. குட் ஈவினிங். எஸ், ரம்யா ரெகுலரா ஃபோன் தர ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், வெரி குட். அதை அப்படியே நல்லா யூட்டிலைஸ் பண்ணி மார்க் அப்படியே கொண்டு வரணும். சரியா? ஓகே. ரம்யா பார்த்து நேரமா சொல்லியிருப்பேன் எப்பவுமே, அது சொல்லாம எனக்கு அந்த கிளாஸ் எடுக்க முடியாது. ஓகே ஃபைன். ஸோ பிடிசி ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் எல்லாம் சேம் தான். ஒரு டெஃபினிஷன் இருந்து ஆரம்பிக்கலாம். சரியா? இன்னைக்கு 6:30க்கு மேக்ஸ் டியூஷன் இருக்கு சார். ஸோ ஃபுல் செஷன் இருக்க மாட்டேன். ஓகே ரம்யா, நோ ப்ராப்ளம். ஓகே, நீங்க இருக்கிற வரைக்கும் இருங்க அண்ட் ரெக்கார்டர் முடிஞ்சா பாருங்க. ஓகே ஃபைன், குட். ஓகேடா, சூப்பர். ஓகே, ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் எப்படி சார் நீங்க ஈஸியா டிஃபைன் பண்ணலாம்? புக் எல்லாம் விடுங்க சார், புக் ஸ்டேட்மெண்ட் விடுங்க. எப்படி ஈஸியா டிஃபைன் பண்ணலாம்? நான் ரொம்ப ஈஸியா சொல்றேன்டா. ஆக்சுவலி செட்டிவ் எனக்கு வந்து வெயில்ல வேலை செய்யற கஷ்டம் சார், எனக்கு மணல்ல போய் வேலை செய்யற கஷ்டம் சார். அந்த மாதிரி இருக்கிற சினாரியோல என்னால லேப்ல வளர்த்த முடியுமா? அதாவது லேப்ல மண் இல்லாம எனக்கு அதுக்கான டெம்பரேச்சர் ஏசியில செட் பண்ணி பெருசா சீட் அவைலபிலிட்டி தேவையில்லை, சின்ன ஒரு பார்ட்டை வச்சு நான் வந்து வளர்த்துறதா அந்த பிளான்ட். அதான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகே, ரொம்ப சிம்பிளா டிஃபைன் பண்ணோம்னா, நான் வந்து பிளான்ட்டோட ஏதாவது ஒரு பகுதி, சீட் என்கிட்ட இல்ல சார், ரொம்ப காஸ்ட்லியா அவைலபிலிட்டி இல்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு, வேண்டாம், அந்த அந்த பிளான்ட்டோட சின்ன இலையா இருக்கட்டும், சின்ன ரூட் பார்ட் எதுனா எடுத்துக்கோ, அதை எடுத்து நான் என்ன பண்றேன், லேப்ல சில பல கண்டிஷன்ஸ், அதாவது நான் அதுக்கு தேவையான கிளாஸ், தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் வச்சு அதை வளர்த்துறதா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். எவ்வளவு சூப்பரான மெத்தட்ல யோசிச்சு பாருங்க. ஓகே, பட்லோட் சார் வயசு கவுபாய் கட்டு மாத்திட்டா, நான் அப்படி கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன் அடிக்கடி. சரியா? திடீர்னு நாளைக்கு மொட்டை இருந்தாலும் வந்துடுவேன். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ வில் see that. புக்ல பாருங்க, growth of plant parts under artificial controlled conditions. அவ்வளவுதான் விஷயம்.
ஆர்டிஃபிஷியல்னாலே மேன் டச் உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். கரெக்டா? ஹியூமன் டச் உள்ள வந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் இந்த கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ். கண்ட்ரோல் கண்டிஷன்ஸ்னா என்னால வெளியே வளர்த்த முடியல, அப்ப வெளியே இருக்கிற அதே கண்டிஷன் நான் உள்ள டெபிக்ட் பண்ண ட்ரை பண்றேன். This is called as controlled conditions. For say அதுக்கு ஏத்த டெம்பரேச்சரா இருக்கும், அதுக்கு ஏத்த pH இருக்கும், அதுக்கு ஏத்த salinity இருக்கட்டும். It can be anything. Can be anything. இந்த மாதிரி எல்லா கண்ட்ரோல் கண்டிஷன்ஸ் நான் கொடுத்து ஒரு பிளான்ட்டை வளர்த்துறது தான் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகே, சின்ஸ் நான் வந்து இதை ஆர்டிஃபிஷியலா நடத்துறேன், அதுவும் லேபுக்குள்ள நடத்துறதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இன்விட்ரோன்னு பேரும் வைக்கலாம். இன்விட்ரோனால என்ன அர்த்தம்? லிட்டரல் மீனிங் இன் கிளாஸ் அர்த்தம் தான். ஆனா ஆக்சுவலி என்ன மீன் பண்றாங்க? இன் லேப் கண்டிஷன்ஸ் அர்த்தம். ஓகேவா? சோ இது என்ன சொல்லலாம்? இன்விட்ரோ growthன்னு சொல்லலாம். இஸ் இட் கிளியர்? ஃபைன். எஸ். இந்த காட்லேப் ஹேபர்லாண்ட்னு ஒருத்தர், இவர் என்ன பண்றாரு? ஒரு சமையான ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாரு. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த ப்ராப்பர்ட்டி பேரு டோட்டிபோட்டன்சின்னு சொல்லுவோம். What do you call it as? டோட்டிபோட்டன்சி. யார் கொடுத்த டே 1 மார்க்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 1 மார்க்ல வர வாய்ப்புகள் ஜாஸ்தி. சோ காட்லேப் ஹேபர்லாண்ட் என்ன பண்றாரு? டோட்டிபோட்டன்சிங்கற ஒரு டேர்மை டிஃபைன் பண்றாரு. அவர்தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சரியா? சோ இந்த டோட்டிபோட்டன்சி என்ன பாத்துருவோமா? உங்களுக்கு தெரிஞ்சதா, பட் குயிக்கா. எஸ், இந்த क्वेश्चनமே ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. ஓகே, இந்த क्वेश्चन 3 மார்க்ல கேட்கலாம். நீங்க என்ன பண்ணணும்? டயகிராமோட முடிக்கணும் everything. ஓகே, சோ டோட்டிபோட்டன்சி ரொம்ப சிம்பிளா பாருங்க. genetic potential of a plant cells to form complete plant. இத வெச்சு தான் நம்ம PTCங்கற மொத்த சாம்ராஜ்யத்தை பண்ண போறோம். ஓகே, plant tissue culture நம்ம பண்றதுக்கு அடிப்படை நம்ம யூஸ் பண்ற பிரின்சிபல் என்னன்னு கேட்டிங்கனா it is டோட்டிபோட்டன்சி. பாத்துருவோமா எப்படிங்கிறது? will do that. Is it clear? So டோட்டிபோட்டன்சி ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஒரு பிளான்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஒரு கேலிபர் இருக்கும். என்னன்னா அந்த ஒரு சின்ன பார்ட் இருந்தா போதும்டா மொத்த பிளான்ட்டை உருவாகும்னு சொல்றாங்க. ஓகே, மொத்த பிளான்ட்டை உருவாங்க. ஜெனடிக் பொட்டன்ஷியல் ஆஃப் a plant cells to form complete plant. யோசிச்சு பாரு எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டின்னு. சோ அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம கண்டுபிடிச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ற போறோம்? அந்த பிளான்ட்ஸ்ல மட்டும் எடுத்து ஒரு முழு பிளான்ட்டை வளர்த்த போறோம். அதான் இந்த PTC ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு ஒரு வண்டர்ஃபுல் டயகிராம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டயகிராம் கேட்டா நீங்க வரைஞ்சுதான் ஆகணும். சரியா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? ஒரு கேரட் எடுத்துக்கிறேன். சரியா? கேரட்ல எங்கிட்ட கேரட் தான் இருக்கு. கேரட் நான் வந்து எப்படியே வளர்த்தணும், கேரட் பிளான்ட்டா வளர்த்தணும். என்ன பண்ண போறேன்? கேரட்ல இருந்து சின்ன ஒரு செல் எடுக்கிறேன். சின்ன ஒரு செல். அந்த செல்ல நான் எடுக்க முடியாதுல்ல, செல் ரொம்ப ரொம்ப மைன்யூட். அப்ப சின்ன ஒரு பார்ட் எடுக்கிறேன். அந்த பார்ட் பேர் தான் எக்ஸ்பிளான்ட்னு சொல்லுவோம். ஓகே, நான் வந்து எந்த ஒரு பார்ட்டை எடுத்து அதை வச்சு ஒரு பிளான்ட் உருவாக்க போறனோ அந்த பார்ட் பேர் தான் எக்ஸ்பிளான்ட். ஓகே, இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா? எக்ஸ்பிளான்ட் அதுக்கு புரிஞ்சா ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. எக்ஸ்பிளான்ட் யாருக்கெல்லாம் புரியல? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எக்ஸ்பிளான்ட் புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். எக்ஸ்பிளான்ட் புரிஞ்சவங்க. எக்ஸ்பிளான்ட்ங்கிறது நான் ஒரு பிளான்ட்ல ஒரு பார்ட் எடுக்கிறேன், அந்த பார்ட்டை வச்சு இன்னொரு புது பிளான்ட் உருவாக்க போறேன். அதே ஸ்பீஷிஸ் தான் இன்னொரு டைம் புதுசா உருவாக்க போறேன். அப்ப நான் எடுத்திருக்க அந்த பார்ட் பேர் தான் எக்ஸ்பிளான்ட். கிளியர்? இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். இஸ் இட் கிளியர்? ஃபைன். சோ அந்த எக்ஸ்பிளான்ட் நான் என்ன பண்ண போறேன்? இந்த எக்ஸ்பிளான்ட் என்னோட டார்கெட். இவன் தான் என்னோட டார்கெட். இவனை வச்சு என்ன பண்ண போறேன்? இன்னொரு கேரட்டை உருவாக்க போறேன். ஓகே, சோ அந்த எக்ஸ்பிளான்ட் எடுத்துட்டேன். நீ அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த எக்ஸ்பிளான்ட்க்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்கணும். கரெக்டா? அதுக்கு தேவையான ஃபுட், டெம்பரேச்சர் கொடுக்கணும். அது பேர் தான் நியூட்ரியன்ட் மீடியம்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? நியூட்ரியன்ட் மீடியம். கிளியர்? சோ அந்த எக்ஸ்பிளான்ட் எடுத்து அது நியூட்ரியன்ட் மீடியம்ல போட்டா அது என்ன ஆகும்? அந்த குட்டியோண்டு பார்ட் அப்படியே பெருசாய் ஒரு ஒரு குரூப் ஆஃப் செல்ஸா மாறும். ஒரு குரூப் ஆஃப் செல்ஸா மாறும். அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் பேர் தான் கேலஸ்னு சொல்லுவோம். இஸ் இட் கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வண்டர்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி. லிசன் பண்ணுங்கடா. நான் என்ன பண்றேன்? ஒரு கேரட் எடுக்கிறேன். அந்த கேரட்ல இருந்து you can take anything. ஓகே, here since the diagram is cat I am telling you. So கேரட் எடுத்து அங்க இருந்து சின்ன பார்ட் எடுக்கிறேன். அந்த பார்ட் பேர் எக்ஸ்பிளான்ட். அந்த எக்ஸ்பிளான்ட் நான் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட் மீடியம்ல போட்டு அதை அப்படியே வளர்த்து ட்ரை பண்றேன். அது வளரும் போது குரூப் ஆஃப் செல்ஸா மாறுது. அது இன்னும் தெளிவா சொல்லணும்னா குரூப் ஆஃப் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸா மாறுது. அது பேர் தான் கேலஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ கேலஸ் சொல்றாங்களா? அப்ப இந்த கேலஸ் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ஏர்லி எம்ப்ரியோவா மாறும். அப்புறம் இன்னும் டெவலப் ஆகி லேட் எம்ப்ரியோவா மாறும். அப்புறம் கடைசியா குட்டியா ஒரு பிளான்ட்லெட்டா மாறும். குட்டியா ஒரு பிளான்ட்லெட்டா மாறும். சோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பேர் தான் டோட்டிபோட்டன்சி. எஸ், இந்த டோட்டிபோட்டன்சி எனக்கு புரிஞ்சுதாடா? ஈஸியா இருக்கா? யோசிச்சு பாரு, நமக்கு இந்த மாதிரி எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு சுண்டு விரல் இருந்தா போதும். நான் சுண்டு விரல கட் பண்ணி போய் எடுத்து வச்சு அப்படியே அதுக்கு தேவையான ஃபுட்ல கொடுத்து கண்ட்ரோல் கண்டிஷன் வளர்த்தோம். திடீர்னு பார்த்தா இன்னொரு ஷைன் சார் உருவாயிருப்பாரு. கரெக்டா இல்லையா? சோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் இந்த பிளான்ட்ஸ்க்கு இருக்கு.
ஓகே சோ பாத்துருவோமா இது வரைக்கும் யாக்க டவுட் இருக்கறதுக்கு புரிஞ்சுதா ஈஸியா இருக்கா is it clear for everybody பாருங்க so one explant can produce many plants quickly one explant can produce many plants quickly fine okay very good future doc is clear Sanamaria is clear super இப்போ லெசன் பண்ணுங்க அடுத்து இப்போ நான் அடுத்து என்ன சொல்ல போறேன்னா மூணு விஷயம் சொல்ல போறேன்டா எப்படி நான் டோட்டி பொட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணனும் அதே மாதிரி டிஃபரன்சியேஷன் டீடிஃபரன்சியேஷன் ரீடிஃபரன்சியேஷன் என்ன சொல்ல போறேன் டிஃபரன்சியேஷன் டீடிஃபரன்சியேஷன் ரீடிஃபரன்சியேஷன் என்னன்னு பாத்துருவோமா சோ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபரன்சியேஷன் ஓகே டிஃபரன்சியேஷன் எப்படி ஈஸியா சொல்லலாம் பாருங்க நான் வந்து கொஞ்சம் செல்ஸை வச்சுட்டேன் ஓகே அந்த செல்ஸ்ல என்னவா மாறணும் அடுத்தடுத்த ஸ்டெப்பா போகணும் கரெக்டா இப்போ ஃபர்ஸ்ட் டைப் நீங்க ஒரு பிளான்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அந்த பிளான்ட்ல என்ன இருக்கு xylem இருக்கணும் phloem இருக்கணும் சீட் டியூப்ஸ் இருக்கணும் காம்போனன்ட்ஸ் இருக்கணும் எபிடெர்மிஸ் இருக்கணும் நிறைய லேயர்ஸ் இருக்கு கரெக்டா அப்போ அந்த செல்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ் ஆனா மட்டும்தான் ஒரு பகுதியா மாற முடியும் அந்த process பேர் தான் டிஃபரன்சியேஷன் சொல்லுவோம் அந்த process பேர் தான் டிஃபரன்சியேஷன் அதாவது ஒரு செல் வந்து அது ஓகே இட் இஸ் destined to become a xylem அது வந்து ஓகே முடிவு எடுத்துருக்கு ஓகே நான் phloem மாற போறேன் அப்படி மாற அந்த process பேர் தான் டிஃபரன்சியேஷன் is it clear சோ என்ன ஆகுது ஒரு செல் வந்து அப்படியே அழகா இன்னொரு காம்போனன்ட்டா மாறிடுச்சு ஓகே இப்போ நமக்கு எனக்கு கை வரணும் என்ன வேணும் நிறைய செல்ஸ் வேணும் ஸ்கின்னா மாறணும் டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து பிளட் எல்லாம் சேர்ந்து வரணும் அதே மாதிரி அந்த செல்ல என்னவா மாறுது டிஃபரன்சியேஷன் மூலமா ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஸ்ட்ரக்சரா மாறுது இட் கேன் பி எனிதிங் ஆஃப் a plant part ஃபைன் இப்போ அடுத்து பாருங்க டீடிஃபரன்சியேஷன் இப்போ என்ன ஆகும்னா உருவான அந்த செல்ஸ் இருக்குல்ல அந்த செல்ஸ் என்ன ஆகும் திருப்பி பழைய ஸ்டேட்டுக்கு வந்துரும் பழைய செல் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஸ்டேட் okay so பாருங்க mature cells revert back to meristematic tissue revert na it is getting back னு அர்த்தம் okay so mature cells is getting back to the meristematic cells okay so meristematic state என்னடா who can tell this answer நீங்க இது ஆல்ரெடி குவார்டர்லி எக்ஸாம் க்கு எழுதிருக்கீங்க சோ உங்களுக்கு தைரியமா கேப்ப சொல்லுங்க meristematic state என்றால் என்ன சொல்லுங்க பாப்போம் who can tell this answer fast make it fast meristematic state என்றால் என்ன yes குயிக்கா சொல்லுங்க பாப்போம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் டீடிஃபரன்சியேஷன்னா இப்போ அந்த செல்ஸ் மெச்சூர் ஆயிடுச்சு ஓகே மெச்சூர் செல்ஸ் வந்து திருப்பியும் மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டுக்கே வருதுன்னு சொல்றாங்க அப்ப அந்த மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்னா என்ன மீன் பண்றாங்க யாருக்கு இந்த பதில் தெரியும் who knows what is meristematic state யாருக்குமே தெரியலையா இந்த சாப்டர் குவார்டர்லி எக்ஸாம் இருக்கு அந்த குவார்டர்லி எக்ஸாம் நீங்க எழுதி ரிசல்ட் வந்து அடுத்து மிட்டம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஓகே சோ குயிக்கா சொல்லுங்க பாப்போம் மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட் என்றால் என்ன ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் ரொம்ப சிம்பிளான கேள்வி மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட் என்றால் என்ன வெரி பேட் யாருக்குமே தெரியல ருத்ராம்பிகா hi sir sorry for being late no problem just now we have started okay so quickly tell me நான் டிஃபரன்சியேஷன் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்னன்னு டீடிஃபரன்சியேஷன் சொல்லிட்டேன் அந்த டீடிஃபரன்சியேஷன்ல மெச்சூர் செல்ஸ் என்னவா ரிவர்ட் ஆகுது மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டுக்கு ரிவர்ட் ஆகுது அப்ப அந்த மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்னா என்னங்கன்னு நான் கேக்குறேன் அதான் கேள்வி ஈஸி கேள்விடா நமக்கு ஆன்சர் தெரியுதோ இல்லையோடா நம்ம தைரியமா பேசுங்க அப்பதான் உங்க மைண்ட் செட் எப்படி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்குன்னு எனக்கு தெரியும் அது தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஈஸியா அது புரிய வைக்க முடியும் கண்டினியூஸ் டிவிஷன் ஆடி சூப்பர் ருத்ராமிக நீங்க லேட்டா வந்து லேட்டஸ்டா வந்துட்டீங்க கரெக்ட் ஆன்சர் ஓகே சோ என்னவா மாறுது கண்டினியூஸ் டிவிஷன் ஸ்டேட்டா மாறுது ஓகே வெரி குட் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கலாமா உங்ககிட்ட கேள்வி கேட்கலாமா ஓகே அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி future பாருங்க the meristematic state is when plants are young active and dividing these cells are like baby cells that haven't decided when they'll become it okay super thank you future doc good answer okay so இப்போ பாருங்க நான் டிஃபரன்சியேஷன் சொல்லிட்டேன் அப்படினா அந்த செல்ஸ் வந்து அப்படியே ஸ்பெஷலைஸ்டா மாறுது ஓகே டீடிஃபரன்சியேஷன்னா அந்த ஸ்பெஷலைஸ்டா இருக்கக்கூடிய செல்ஸ் திருப்பி மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டுக்கு வருது ஓகே இனி அடுத்து இன்னொன்று இருக்கு ரீடிஃபரன்சியேஷன் அதாவது திருப்பி இப்ப பழைய ஸ்டேட்டுக்கு வந்துருச்சுல அது நான் திருப்பி வேறத மாறும் டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் ஃபார்ம் another type ரொம்ப சிம்பிள்ரா இங்க இருக்க செல் ஓகே இந்த செல் என்ன ஆகுது நார்மலா இருக்கு டிவைட் ஸ்பெஷலைஸ்டு திங்கா மாறுது ஓகே அது பேர் தான் டிஃபரன்சியேஷன் இப்போ ஸ்பெஷலைஸ்டா இருக்குது திருப்பி பழைய ஸ்டேட்டுக்கே வருது கேலஸ்க்கே வருது அது பேர் என்ன சொல்லுவோம் டீடிஃபரன்சியேஷன் இப்போ திருப்பி வந்திருக்கு இப்போ தேர்ட் டைம் திருப்பி போகுது அது பேர் தான் ரீடிஃபரன்சியேஷன் சோ டிஃபரன்சியேஷன் டீடிஃபரன்சியேஷன் ரீடிஃபரன்சியேஷன் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா ரொம்ப இம்பார்ட்டன்ட்
Is it clear for everybody? யாருக்கா டவுட் இருக்கா? குயிக்கா சொல்லுங்க பாப்போம். யாருக்கா டவுட் இருக்கா? டிஃபரன்சியேஷன், டிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா क्वेश्चन கேட்பான். கண்டிப்பா கேட்பான். டவுட் இல்ல, கண்டிப்பா கேட்பான். டெஃபினட்டா கேட்பான். Yes. Is it clear for everybody? Anybody is having any doubt? Quickly text me. Okay, super. So differentiation, dedifferentiation, redifferentiation பார்த்தாச்சு. சரியா? எப்படி கேள்விகள் உங்களுக்கு தெளிவா சொல்லணும். ஓகே? அஹமத் is fine. சூப்பர். ஓகே. சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம பிடிசி பார்க்க போறோம். இனி பிடிசில சில அடிப்படை பிரின்சிபல்ஸ் இருக்கு. எப்படி நான் வந்து காலேஜ் படிக்கும்போது எனக்கு சில பிரின்சிபல்ஸ் இருந்துச்சோ, ஸ்கூல் படிக்கும்போது இருக்கோ, நீ வந்து எப்படி நீ ஒரு எக்ஸாம் பண்ணும்போது ஃபார் நீ வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போற, சும்மா உனக்கு பிடிச்ச மாதிரி ஃபங்கி கலர்ஸ் போட்டு எப்படி சொல்றது 10 பேர் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஜாலியா உனக்கு பிடிச்ச பென்சில் எழுதி வர முடியுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரி சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. அதே மாதிரி பிடிசிக்கும் we have few principles. So we're going to see that. First one, நீங்களே யோசிச்சு பாருங்கடா. நான் வந்து பிடிசி பண்ண போறேன், நான் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பண்ண போறேன். அப்ப எனக்கு முதல்ல என்ன வேணும்? முதல்ல என்ன சூஸ் பண்ணும்? எனக்கு தேவையான எக்ஸ்பிளான்ட்டை நான் சூஸ் பண்ணும். என்ன சூஸ் பண்ணும்? எக்ஸ்பிளான்ட்டை நான் சூஸ் பண்ணும். ஓகே, ஸோ பாருங்க. ஸோ டோட்டிபோட்டன்சி, டிஃபரன்சியேஷன், redifferentiation, basic concepts. Am I right? Say yes, you're right. Totipotency is very important. Differentiation is important. Dedifferentiation is important. Again, redifferentiation is important. Clear? Do you have any doubt in this, Rudrambika? Any doubt? Do you have any doubt in this? Quick solunga paapom. Okay. If there is no doubt, I'll ask you a question, okay? Okay? So முடிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. இல்லாட்டி take your time, think and let me know later, okay? நீங்க கமெண்ட் பண்ணி later கூட சொல்லலாம். Okay? Because I have kept this question for many students as well. Since people are joining, it will take some time. So சொல்லிட்டு நான் கேக்குறீங்களா? question கேக்கட்டா? ரெடியா இருக்கீங்களா? All are separate 3 marks. Yeah, they can ask for all separate 3 marks. Definitely கேட்பாங்க. தனித்தனியா கேட்பாங்கடா. Okay? Yeah, they'll ask these questions. Okay, they'll ask. Pakka they'll ask. Very important. They can ask together also. They can club it together and they can also ask. Or do 2 marks கேட்கலாம். ஆனா இந்த question வந்து கண்டிப்பா கேள்விகள் வரும். Okay? Okay டா, fine. Since நம்ம வந்து இப்ப கன்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ரெடியா? Okay, fine. பாருங்க. So principles of tissue culture first என்ன பண்ணனும்? நான் வந்து பிடிசி பண்ண போறேன். எனக்கு அடிப்படை என்ன வேணும்? அடிப்படை எனக்கு ஒரு எக்ஸ்பிளான்ட் வேணும். அடிப்படை எனக்கு எக்ஸ்பிளான்ட் வேணும். ஏன்னா இந்த எக்ஸ்பிளான்ட் வச்சு தான் என்ன பண்ண போறோம்? இன்னொரு புது பிளான்ட் ஜெனரேட் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணனும்? எக்ஸ்பிளான்ட்ட ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணனும். எக்ஸ்பிளான்ட் நான் பார்த்துட்டேன். ஓகே சார். பார்த்தா மட்டும் போதுமா? அந்த எக்ஸ்பிளான்ட்ட பார்த்து அதை ஐசோலேட் பண்ணி நான் எடுக்கணும். அது என்ன பண்ணனும்? நான் ஐசோலேட் பண்ணி எடுக்கணும். ஓகே? ஓகே. Fine. So Rudrabhika is asking for questions. So we're going to question கேக்குறேன். ஓகேவா? முடிஞ்சா சொல்லுங்க. If not, it's not a problem. Okay, it's completely fine. You can think, take your time and tell. Okay. Hey, differentiationல பாருடா. differentiationல normal cells என்னவா மாறிச்சு? ஒரு specialized cell மாறிச்சு. ஓகேவா? திருப்பி அது ஏன் de-differentiation பண்ணனும்? திருப்பி ஏன் back to formக்கு வரணும்? back to formக்கு வந்தனால தான் அது re-differentiation பண்ணுது. நான் என்ன கேக்குறேன்னா, differentiation ஓகே, re-differentiation ஓகே, de-differentiation ஏன் நடக்குது? அதான் கேள்வி. ரொம்ப சிம்பிள் கேள்வி. ஓகேவா? புரிஞ்சுதா? டிஃபரன்சியேஷன் ஓகே, டி டிஃபரன்சியேஷன் எதுக்கு? டி டிஃபரன்சியேஷனால தான் ரீடிஃபரன்சியேஷன்ங்கிறது ஓகே. எதுக்கு டி டிஃபரன்சியேஷன்? அதான் கேள்வி. ஓகே, குயிக்கா சொல்லுங்க. ஓகே, so that was the question. Think and answer. Okay, fine. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணேன்? எக்ஸ்பிளான்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதை ஐசோலேட் பண்ணிட்டேன். ஓகே சார், நான் எக்ஸ்பிளான்ட் சூஸ் பண்ணி அடுத்து அந்த எக்ஸ்பிளான்ட்டுக்கு தேவையான எல்லா கண்டிஷன்ஸும் கொடுக்கணும். நான் பாட்டு எக்ஸ்பிளான்ட் எடுத்து கண்டுக்கா முட்டை அது அழுகி போயிடும். அப்போ அதுக்கு என்ன வேணும்? கண்ட்ரோல்டு பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கண்டிஷன்ஸை கொடுக்கணும். ஓகே, ஸோ பேசிக்கா தேவைப்படுற எல்லா விஷயமும் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ணும்? அடுத்து நான் அது பண்ண போற இடத்த ரெடி பண்ணும். நான் பண்ண போற இடத்த நீங்க இது ரொம்ப ஈஸியா எடுக்கலாம்டா. நீங்க பேசிக் ஃபார்மிங் தெரிஞ்சா கூட போதும். பேசிக் ஃபார்மிங் என்ன பண்ணுவீங்க? நான் வந்து ஒரு செடி வளர்த்த போனா அந்த செடிக்கான சீட்ஸ் வேணும். கரெக்டா? இந்த சீட்ஸை எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எக்ஸ்பிளான்ட் வந்து செலக்ஷன், ஐசோலேஷன் அண்ட் ஸ்டோரிங் இட், லைக் கிவிங் இட் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கண்டிஷன்ஸ். அப்ப நான் போட போற இடம் எடுத்து பார்க்கணும். என்னது? நான் போட போற வயல், போட போற நிலத்தை பார்க்கணும். அதே மாதிரி நான் பிடிசிக்குனால போட போற லேப் பார்க்கணும். ஓகே, லேப் ஃபெசிலிட்டிஸை பார்க்கணும். சரியா? ஸோ லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் பாருங்க.
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், நான் எல்லாத்தையும் க்ளீனா வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் க்ளீனா வச்சுக்கணும். ஸோ ஐ ஹேவ் டு கோ ஃபார் வாஷிங் ஃபெசிலிட்டி கண்டிப்பா இருக்கணும். அண்ட் ஓவன்ஸ் இருக்கணும், ஹீட் பண்றதுக்குன்னா ஏங்கன்னு சொல்றேன், இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? Okay, Rudrabhi has given an answer. First one, desired plant is needed. Then from this we choose a specific cell called explant and put it in the nutrient medium. It develops as a callus and undergoes the differentiation, de-differentiation and de-differentiation embryo. Okay. Rudrabhi, உங்களுக்கு என் question புரியல நினைக்கிறேன். Should you want me to repeat the question? You want me to repeat the question? நான் என்ன கேட்டேன்னா டிஃபரன்சியேஷன் ஓகே, எனக்கு புரிஞ்சு நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான்டா. டிஃபரன்சியேஷன் நடக்குது, அப்படியே இருந்தா போதும்ல, எதுக்கு திருப்பி ரீடிஃபரன்சியேஷன் ஆகணும் ஆர் டீடிஃபரன்சியேஷன் ஆகணும்ங்கிறது கேள்வி. ஓகே, சோ क्वेश्चन பண்ணலாம் சொல்லுங்க திருப்பி. ஐ வில் எக்ஸ்பிளைன் அகைன். ஓகே ஃபைன். ஓகே, சோ அப்ப என்ன பண்ணும், அதுக்கு தேவையான வாஷிங் ஃபெசிலிட்டிஸ் ஓவன்லாம் கொடுத்து எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அடுத்து ரொம்ப முக்கியம்டா நான் என்ன பண்ண பாருங்க, மீடியாவை ப்ரிப்பேர் பண்ணும். கரெக்டா? அப்போ அந்த மீடியா ப்ரிப்பேர் பண்ற இடம், அதுக்கு தேவையான எல்லாமே செட் பண்ணும். ஆட்டோக்ளேவ், பேலன்ஸ், பிஹெச் மீட்டர். ஆட்டோக்ளேவ்னா என்ன சார்? ஆட்டோக்ளேவ்னா இப்போ என்கிட்ட நான் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஓகே, நான் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆனா அந்த மீடியம் வந்து எதுக்குன்னா அது வந்து என்னோட பிளான்ட்டுக்காக நான் வச்சிருக்கேன். திடீர்னு வேற ஏதோ ஆர்கானிசம் வளர்ந்த சாப்பிட்டுருச்சுன்னா அது பேர் தான் கண்டாமினேஷன் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? கண்டாமினேஷன். அப்போ எனக்கு அது தேவையில்லை, எனக்கு என்னோட மீடியம் அப்படியே அழகா அம்மையா அப்படியே இருந்தா போதும். I don't want any other organism to get interfered and destroyed. அப்ப அந்த கண்டாமினேஷன் அவாய்ட் பண்ண என்ன பண்ணும், நான் ஆட்டோக்ளேவ்ங்கிற மிஷின்குள்ள போடணும். ஓகே, ஒரு பெரிய சைஸ் குக்கர் மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவேன், தண்ணியில வச்சு உள்ள வச்சு நல்லா சூடாக்கும் போது என்ன ஆகும், சூட்ல மத்த எல்லாமே செத்துரும், உள்ள என்னோட மட்டும் சேஃபா இருக்கும். ஓகே, அப்ப இந்த ஆட்டோக்ளேவ் ரொம்ப முக்கியம் இல்ல, ரொம்ப முக்கியம் இல்ல. ஏன்னா அந்த ஆட்டோக்ளேவ் இல்லைன்னா என்னோட நியூட்ரியன் மீடியா போயிடும், வேற ஏதாவது ஆர்கானிசம் உள்ள வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்ப அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஐ நீட் ஆட்டோக்ளேவ் அண்ட் ஆல்சோ பிஹெச் மீட்டர். எதுக்குன்னா என் பிளான்ட்டுக்கு மேபி 7ங்கிற பிஹெச் ஒர்க் அவுட் ஆகும். நான் அப்ப பிஹெச் செக் பண்ணாம பண்ணிட்டேன், பார்த்தா திடீர்னு பிஹெச் 10ல இருக்கு, ஒரு திடீர்னு 5ல இருக்கு, அப்ப என் பிளான்ட் செத்துரும். அப்ப அந்த பிஹெச் செக் பண்றதுக்கு என்ன வேணும், பிஹெச் மீட்டரும் வேணும். சரியா? ஓகே ஃபைன். Rudrabhi has given a question again. For redifferentiation தெரியல, பட் அந்த de-differentiated part undergoes redifferentiation for viruses நினைக்கிறேன், வைரஸ் நினைக்கிறேன். Not really டா, not really. யோசிங்க, ட்ரை பண்ணுங்க, டேக் யுவர் டைம். திடீர்னு சொல்ல முடியாது. இந்த சாப்டர் படிச்சனால நான் வீடியோ கேட்கறேன், யோசிங்க, யோசிச்சு பதில் எடுத்துட்டு வாங்க. சரியா? ஓகே, வேற ஏதாவது ஆன்சர் கிடைச்சாலும் சொல்லுங்க, பட் this is a wrong answer. ஓகே, ட்ரை பண்ணுங்க. குட், நைஸ் அப்ரோச் டா, நல்லா பிரேவா ஆன்சர் பண்ணீங்க. குட், பட் ட்ரை. ஓகே ஃபைன். ஸோ இப்போ எனக்கு தேவையான பேசிக்காக பண்ணிட்டேன். ஓகே சார், நான் வந்து எல்லாத்தையும் தொடச்சி ரெடி பண்ணி என் பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ட் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சார். வேற என்ன சார் பண்ணும்? வேற பாருங்க, ஹெப்பா ஃபில்டர்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த ஹெப்பா ஃபில்டர் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா you also have to know about லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர்னு சொல்லுவோம். ஓகே, லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் அப்படின்னா, சார் நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்றீங்களே, எங்க சார் பண்றீங்க? யோசிச்சு பாடுறா, இது எவ்வளவு டெக்னிக்கலான ப்ராசஸ். நான் கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே மைக்ரோன்ஸ் உள்ள வந்து எல்லாம் நாஸ்தி பண்ணிடும். அப்புறம் என்ன பண்ணும், எல்லாம் ஸ்டெரைலா இருக்கணும், அதாவது எந்த ஒரு அன்னெசரி மைக்ரோன்ஸும் இல்லாத இடத்துல பண்ணணும். அப்படி ஒரு இடம் பேர் தான் எல்ஏஎஃப். எல்ஏஎஃப்ங்கிறது என்னன்னா ஒரு சேம்பர் மாதிரி இருக்கும். ஓகே, நான் அதுக்குள்ள உட்காந்து இது ஃபுல்லா ஸ்கிரீன் இருக்கும்டா, நான் என் கையை மட்டும் விடலாம், கையை மட்டும் விட்டு என் வேலையை பார்க்கலாம். ஓகே, இதுக்குள்ள மேல போக மாட்டேன், நான் எல்லாமே மறைஞ்சிடும், கைக்குள்ள விட்டு வேலை பார்க்கலாம். உள்ள எனக்கு நல்லா கவர்டா இருக்கும். அப்ப அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபில்டர் பேர் தான் ஹெப்பா ஃபில்டர். அந்த ஃபில்டர் மூலமா எந்த ஒரு மைக்ரோன்ஸும் வராது, ஏன்னா ரொம்ப குட்டி குட்டி இருக்கு, எல்லாமே ட்ராப் ஆயிரும் அதுல. ஓகேவா? சோ அதுல என்ன பண்ணலாம், ஈஸியனோட பிளான்ட் எடுக்கலாம், அது வந்து நியூட்ரிஷன் மீடியம்ல போடலாம், எல்லாம் கலக்கி ரெடியா வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். Okay, is it clear? That's what we call it as HEPA filter. அது வந்து அந்த ட்ராப் பண்றதுக்கு வச்சிருக்கிறது HEPA filter. Okay, so let me check this live before and try to answer for this, sir. I'll be back. Okay, da, fine. யோசிங்க. Okay, I have not disclosed this answer in this live. I have not disclosed. I am asking you to think. யோசிச்சு போய் சொல்லுங்க. Okay, அவ்வளவுதான். And அடுத்து பாருங்க, culture facility 22 to 20 degree Celsius நான் மெயின்டைன் பண்ணனும். ஓகேவா? நான் சொன்ன டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம்டா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண முடியாது. So 22 to 20 degree Celsius நான் மெயின்டைன் பண்ணனும். அதே மாதிரி 2400 லக்ஸ் லைட், அதாவது லைட்டை வந்து எனக்கு வந்து பிளான்ட்டுக்கு லைட் ரொம்ப முக்கியம். ஏன்னா போட்டோஸ் நிறைய நடக்கணும். அப்போ அந்த லைட்டு எவ்வளோ இருக்கணும், 2400 லக்ஸ், லக்ஸுங்கிறது யூனிட். ஓகே, அப்போ 2400 லக்ஸ் லைட்டை மெயின்டைன் பண்ணணும். ஆல்சோ 18 to 16 hours ஃபோட்டோ பீரியட். ஃபோட்டோ பீரியட்னா நான் அந்த பிளான்ட்டுக்கு வந்து கொடுக்குற லைட்டும் டார்க்கும் சேர்த்து ஃபோட்டோ பீரியட். அதாவது அந்த பிளான்ட்டுக்கு தேவையான லைட்டு, பிளான்ட்டுக்கு தேவையான டார்க்னஸ், அது எல்லாமே டுகெதர் என்ன சொல்லலாம், ஃபோட்டோ பீரியட் என்று சொல்லலாம். அப்போ அது எவ்வளோ 8 to 6 months நான் பிளான் பண்ணியிருக்கணும். ஓகே,
Okay, so 86% photoperiod and 60% relative humidity. Okay, 60% humidity maintain. Humidity என்ன அர்த்தம்? எஸ், ஈரப்பதம். அதாவது இன்னும் கிளியரா சொல்லணும்னா, சில ஊருக்கு நம்ம போகும்போது வெயில் இருக்கும், எல்லா ஊர்லயுமே வெயில் இருக்கும், ஆனா சில ஊர்ல மட்டும் சட்டையில ஒட்டும், அப்படியே சட்டையில ஒட்டி கட்டுப்பாவும் நமக்கு. ஆனா அதே 5 நிமிஷத்துல நம்ம ஏசில உட்காந்து ரெடி ஆயிரும். சில ஊர்ல வெயில் பயங்கரமா இருக்கும், ஒழுகுமே தவிர ஒட்டாது உடம்பெல்லாம். சில இடத்துல உடம்புல ஒட்டும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈரப்பதம், ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம். அப்ப ஹியூமிடிட்டி எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க இங்க? 60 வேணும்னு சொல்றாங்க. 60% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வேணும்ங்கறாங்க. கிளியர்? காட் an ஐடியா? புரிஞ்சா உங்களுக்கு ஈஸியா இருக்காடா? ஃபைன். இதெல்லாம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிடிசி. நான் வந்து பிடிசி பண்ணா இதெல்லாம் கண்டிப்பா நான் வந்து ஃபாலோ பண்ணிருக்கணும். ஓகே, அந்த பிடிசி டெக்னிக்கே மொத்த டெக்னிக்கே அழகா கொடுத்துக்க பாருங்க. என்ன பண்றேன், ஒரு பிளான்ட், ஒரு லீஃப் எடுக்கிறேன்டா, சரியா? சோ அந்த லீஃப்ல இருந்து ஒரு செல் எடுக்கிறேன். அந்த செல்லை அப்படியே நான் என்ன பண்றேன், இதுக்குள்ள வைக்கிறேன். பேசிக்கா செல்லுனா என்ன மீன் பண்றது, இந்த லீஃப் பார்ட் எடுத்துக்கிறேன். லீஃப்ல சின்ன பார்ட்டை பிச்சங்க வச்சிடறேன், சரியா? ஓகே, சோ இதுக்குள்ள வச்சுட்டு அங்கிருந்து என்ன பண்றேன், நேரா கேலஸ்ங்கிற ஒரு பொருளை உருவாக்க ட்ரை பண்றேன். நான் சொன்னேன் உங்ககிட்ட, என்னவா மாறுது இந்த டிஷ்யூ வந்து, எப்படி மாறுது, கேலஸா மாறுது. கேலஸ் என்ன சொன்னேன், அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ். ஓகே, அப்ப கேலஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. கேலஸ் அப்படியே சேர்ந்து அப்படியே நான் கல்ச்சர்ல ஊத்தி அப்படியே விட்டேன்னா பிளான்ட்டா வளர்ந்துருச்சு. இது பேர் தான் பிடிசி. ஓகே, கிளியர்? சரி, இது நீட்டுக்கு ஒமிட்டட் தானே, ப்ளீஸ் ரிப்ளை சார். நோடா, ஆக்சுவலி யூ ஹேவ். ஓகே, இது ஆட் பண்ணிருக்காங்க, பயோடெக் சாப்டர் கூட கிளப் பண்ணி எடுக்கிறாங்க எல்லாரும். இது இருக்குடா, பிடிசி இருக்கு. ஓகே, பிடிசினா ஃபுல் பிடிசி இல்ல, பிடிசில சில கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகே, என்டையர் லெசன் delete பண்ணல, சில கான்செப்ட்ஸ் இருக்கு. ஃபைன். புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன், இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகே, is it clear for everybody? இதுதான் பேசிக்கா இருக்கக்கூடிய இந்த ஐடியா. அடுத்து பாருங்க, இப்போ நான் சொன்னதே டெக்னிக்ஸா பார்க்க போறோம். டெக்னிக்ஸ் இன் பிடிசி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், ஸ்டெரிலைஸ் பண்ணனும், மீடியா ப்ரிப்பேர் பண்ணனும், கல்ச்சர் கண்டிஷன், கேலஸ் இண்டக்ஷன், எம்ப்ரியோஜெனிசிஸ், ஹார்டனிங். இது எல்லாமே நம்ம குயிக்கா பார்த்துடலாம். குயிக்கா, ரொம்ப ரொம்ப ஈஸி, கடகடன்னு போயிடும். ஏன்னா நீங்க ஆர்டர் கதை தெரிஞ்சிருச்சு, பிடிசினா என்னங்கிற கதை தெரிஞ்சிருச்சு. நம்ம குயிக்கா ஸ்டெரிலைசேஷன் என்ன, மீடியா ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் குயிக்கா பார்த்துடலாம், சரியா? ஓகே மை லிப்ஸ், தேங்க் யூ, டன். ஓகே, பாருங்க. ஸோ ஸ்டெரிலைசேஷன், ஸ்டெரிலைசேஷனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, கெட்டிங் ரிட் ஆஃப் அன்வான்டட் மைக்ரோஆர்கானிசம்ஸ். இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்களா? ஓகே, எங்க நீங்க படிச்சாலும் அதான் ஆன்சர். ஓகே, நீங்க எந்த சப்ஜெக்ட்ல எங்க ஸ்டெரிலைசேஷன் படிச்சாலும் அதான் ஆன்சர். ஜுவாலஜில சில பகுதி தவிர மற்ற எல்லா இடத்துலயும் அதான் ஆன்சர். ஓகே, so getting rid of unwanted organism we call it as sterilization. அப்ப என்ன பண்ணலாம், பேசிக்கா அடிப்படையா பயாலஜில ஸ்டெரிலைசேஷன் நம்ம பண்றது எப்படின்னா ஹீட் மூலமா தான். நல்ல சூடு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆகும். நீங்க கேட்கலாம், சார் சூட்டை தாங்குற மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு, ஆனாலுமே மெஜாரிட்டி எப்படி இருக்கு, அந்த சூட்ல சாகுற மாதிரி தான் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் செத்துருவதில்லை. ஓகே, கவலையே பட வேண்டாம். ஓகே, ஸோ பாருங்க, நான் என்னெல்லாம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்வைரன்மெண்ட்டை ஃபுல்லா ஏசெப்டிக்கா மாத்தணும். செப்டிக்னா என்ன, இன்ஃபெக்ஷன் அர்த்தம். அப்ப ஏசெப்டிக்னா இன்ஃபெக்ஷன் இல்லாத என்வைரன்மெண்ட். அப்படின்னா ஃபுல்லா நல்லா தொடங்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்வேர், ஃபார்செப்ஸ், ஸ்கால்பெல்ஸ், இப்படின்னா என்ன, நான் அங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருள்கள். கிளாஸ்வேர் வேணும் எனக்கு, அந்த கிளாஸ்வேர்ல இருந்து நான் பிளான்ட் எடுத்து எக்ஸ்பிளான்ட் எடுத்து உள்ள வைக்கணும். அப்ப அதுக்கு ஒரு எப்படி சொல்றது, குச்சி மாதிரி பொருள் வேணும். அந்த குச்சி மூலமா எடுத்து உள்ள வைக்கிறேன், வச்சுட்டு மிக்ஸ் பண்றதுக்கு எல்லாம் வேணும். அதெல்லாம் தான் என்ன சொல்லுவாங்க, ஃபார்செப்ஸ், ஸ்கால்பெல்ஸ் சொல்லுவோம். ஓகே, என்ன பண்ணும், ஆட்டோக்ளேவ். ஸோ நல்லா ஹீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மேக்னசியம் செத்துரும். அது போக பாருங்க, இது டெம்பரேச்சர் 15 psi 15-30 minutes வைக்கணும் நீங்க. அண்ட் அது தவிர என்ன பண்ணலாம், 70% எத்தனால். நேற்று பார்த்தோம்ல, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால். எத்தனால் என்ன பார்த்தோம், இதெல்லாம் மறக்கவே கூடாதுடா. சுத்தி கேட்பானு உங்ககிட்ட. இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் என்ன சொல்லுவோம், 70% எத்தனால். அந்த எத்தனால நம்ம என்ன பண்ணுவோம், அதை வச்சு நல்லா வைப் பண்ணா பாதி பேர் செத்துருவாங்க. ஏன் தெரியுமா, இந்த எத்தனால் என்ன பண்ண தெரியுமா, நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் டீஹைட்ரேட் பண்ணி விட்டுரும். அப்ப அதில் செத்துரும். அண்ட் ஆல்சோ ஃபிளேமிங்னா தீவிர வைக்கிறது, சரியா? ஃபியூச்சராக பாருங்க, அழகு இமோஜில போட்டிருக்காங்க. வெரி குட், நல்ல இமோஜில, நல்லா இருக்கு. இந்த மாதிரி இமோஜில இருக்கு, நீங்க இப்பதான் தெரியுது. ஓகே, ஃபைன். அடுத்து கல்ச்சர் ரூம். நான் வைக்க போய் அந்த ரூம்ல என்ன பண்ண போறேன், டிட்டர்ஜென்ட்லாம் வாஷ் பண்ணி எல்லா 2% சோடியம், ஹைப்போக்ளோரைட், 95% எத்தனால்லாம் போட்டு நல்லா தொடச்சு வைக்க போறேன். அண்ட் ஆல்சோ யூவி யூஸ் பண்ண போறேன். யூவினா அல்ட்ரா வயலட் ரேஸ், நமக்கு ரேடியேஷன் காஸ் பண்ணும், கேன்சர் காஸ் பண்ணும். அப்புறம் யூஸ் பண்றாங்க, டேய் நம்ம அது யூஸ் பண்ண உள்ள இருக்க மாட்டோம்.
இப்போ இந்த ரூமை நான் வந்து யூஸ் பண்ண போற கல்ச்சர் ரூமானா இந்த ரூம்ல யூவி ஆன் பண்ணி வெளியே போயிடுவேன். வெளியே போய் 15 மினிட்ஸ்க்கு வந்து ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே, நான் உள்ளவே இருந்துச்சுன்னா அது ரேடியேஷனோட சான்சஸ் ஜாஸ்தி. அது ஏன் சார் அவ்வளோ கஷ்டப்பட்டு யூஸ் பண்றீங்க? ஏன்னா இந்த யூவி என்ன பண்ணுன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் கொன்றும். ஓகே, that is the reason we use UV here. Okay, ultraviolet rays. Fine, got an idea? ஓகே, வேற என்ன சார் ஸ்டெரிலைஸ் பண்ண? ஓகே, நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து ரூம் ரெடி பண்ணிட்டேன், யூஸ் பண்ண போற பொருள் ரெடி பண்ணிட்டேன், வேற என்ன பண்றது, யூவி எல்லாம் போட்டு ஃப்ளேமிங் எல்லாம் பண்ணி எத்தனால வைப் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வேற என்ன சார் பண்ணும்? வேற பாடுறா, நியூட்ரியன்ட் மீடியாவை நீ ரெடி பண்ணணும். கரெக்டா இல்லையா? அந்த நியூட்ரியன்ட் மீடியாவை நமக்கு தேவையா இருக்கிறது எல்லாமே நீ போட்டு அதை அழகா சீல் பண்ணும். அதை சீல் பண்ணி ஆட்டோகிளேவ்ல வச்சு ஹீட் ஆகும். நீ சீல் பண்ணலன்னு என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஆட்டோகிளேவ் ஹீட் ஆகும்போது அந்த மீடியாக்குள்ள போய் மீடியாக்குள்ள மிக்ஸ் ஆயிடும். அப்ப அந்த மீடியாவை நல்லா சுத்தி டைட்டா கவர் பண்ணி நீ வெளியில சுட்டு கொடுக்குற. ஓகே, வெளியே சுட்டு கொடுக்குற. அப்ப அதை வந்து என்ன பண்ற, ஆட்டோகிளேவ் வச்சு நல்லா ஹீட் பண்ணி அதுக்கு தேவையான ஃபில்டர் எல்லாம் போட்டு எல்லாம் அதான் சொல்ற லேமினர் ஹேர் ஃப்ளோ சேம்பர் அதுக்குள்ள வச்சு எல்லாம் ரெடி பண்ணும். ஓகேவா? அது எல்லாமே என்ன பண்ணும், எல்லாரும் ஸ்டெரிலைஸ் பண்ணும். ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே சார், நான் மீடியாவை ரெடி பண்ணிட்டேன், எல்லாம் ரெடி பண்ண. வேற சார், நீ அதுக்கு யூஸ் பண்ண போற எக்ஸ்பிளான்ட். அந்த எக்ஸ்பிளான்ட் ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸ்பிளான்ட் நீ ஒரு பிளான்ட்ல இருந்து எடுத்துருப்ப, அதுலயும் டர்ட் இருக்கும், அதுலயும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும், பெஸ்டிசைட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப அதுக்கு நீ என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான், ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ண போதும். இதை போய் நெருப்புல காட்டினா எரிஞ்சிருண்டா, அதை காட்ட வேண்டாம். தீயில காட்டினா அந்த செல்ஸ் எல்லாம் சுருங்கிரும், காட்டக்கூடாது. என்ன பண்ணும், ரன்னிங் வாட்டர் வாஷ்ல பண்ணும். ஓகே, அது தவிர ஒரு 70% எத்தனால் நம்ம வச்சு டிப் பண்ணி எடுத்தோம்னா அது நல்லா கிளீன் ஆயிடும். ஓகே, புரிஞ்சுதா? டேய், நாளைக்கு நீங்க இது வந்து சார் இல்ல சார் நான் வந்து பயோடெக் படிக்க போறேன், பாட்னி படிக்க போறேன், ஜுவாலஜி படிக்க போறேன், பயாலஜி படிக்க போறேன்னா இதெல்லாம் கண்டிப்பா தேவைப்படும். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சோ இதெல்லாம் கண்டிப்பா பண்ண சொல்லுவாங்க, நீங்க பண்ணுவீங்க. அப்ப இதெல்லாம் பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியர்? அடுத்து பாத்துருவோமா, மீடியா ப்ரிப்பரேஷன் பாத்துருவோமா? Are you guys ready? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். மீடியா ப்ரிப்பரேஷன். மீடியா ப்ரிப்பரேஷன் ஆக்சுவலி ஈஸி தான். நான் என்ன பண்ணிட்டேன், அடிப்படையா தேவையான ஸ்டெரிலைசேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா அந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண போறேன். அந்த ஃபுட் பேர் தான் மீடியா ப்ரிப்பரேஷன். பாத்துருவோமா? Yes, so Rudrambika is back with the answer. Padro, I am back with the answer, sir. During the differentiation process, its final product is mature cell, which stops their growth called de-differentiation. Sometimes the product initiates the differentiation. Could re-differentiation. During the differentiation process, its final product is mature cell. Okay, which stops their growth called de-differentiation. Sometimes the product initiates differentiation. I am not able to understand your answer. Can you make it a little more precise or clear? Okay, I think you have cracked the answer, but I am not sure whether you have cracked it or not because I am not able to understand it. I could get only 50% of the answer. Remaining 50 எனக்கு புரியல. நம்மளுக்கு தெளிவா அனுப்புங்க, முடிச்சிடலாம். You can also tag your friends. You can also tag your friends and ask them to answer this question. Okay, it will be fun actually. Try பண்ணி பாருங்க. Okay, super. So எனக்கு வந்து என்ன பண்ண போறேன், நான் வந்து தேவையான மீடியா ப்ரிப்பேர் பண்ண போறேன். மீடியா ப்ரிப்பரேஷனால நீங்க கேட்கலாம், மீடியா ப்ரிப்பரேஷன் நீங்க கேட்கலாம், என்ன சார் மீடியா? இது ஆக்சுவலி யூனிவர்சல் மீடியம் எதுவுமே இல்லை, நமக்கு நிறைய மீடியம் இருக்கு. எம்எஸ் மீடியம் இருக்கு பாருங்க, எம்எஸ் மீடியம் சரியா, முராஷிக் அண்ட் ஸ்கூப். ஓகே, ஒயிட் மீடியா, நிஷ் மீடியா, நிறைய மீடியா இருக்கு, இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மீடியா என்ன பண்ண போறோம், இதெல்லாம் இது செட் மீடியம், அதாவது எப்படி பண்ணுங்கிறது ஆல்ரெடி சில பேர் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம அதை பார்த்து பண்ணி வச்சா மட்டும் போதும். ஓகே, முராஷிக் அண்ட் ஸ்கூங்கிற மீடியம்லாம் ஆல்ரெடி நம்ம காம்பனன்ட்ஸ் என்ன இருக்கு, எவ்வளோ ஆட் பண்ண எல்லாமே தெரியும். ஓகே, அதை நம்ம என்ன பண்ணணும், அதை மட்டும் உருவாக்கி எடுத்து வச்சா மீடியா ரெடி. ஓகே, ஸோ பாருங்க இந்த மீடியா எப்படி இருக்கும், சாலிடா இருக்கலாம், செமி சாலிடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம். தட் இஸ் அகைன் இம்பார்ட்டன்டா. சாலிடா திக்கா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு வேவி மாதிரி இருக்கலாம், இன்னொன்னு நல்லா லிக்விட் டைப்ல இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட திங். ஃபைன். அப்ப நம்ம ஜென்ரல் யூஸ் பண்ணும்போது சார் சால்ட் எப்படி பண்ண முடியும்? மீடியாங்கிறது நீங்க சில பொருளை யூஸ் பண்ணி அது நீங்க ஏதோ பண்றீங்க, அது தண்ணி மாதிரி நமக்கு எப்படி சால்ட்டா மாற்ற முடியும்? அதுக்கு நமக்கு அகார் ஒரு பொருள் இருக்கு. இந்த அகாரங்கிறது சீவீட் சொல்லுவோம். ஓகே, இந்த ஜெல்லி மாதிரி இருக்கும். அது நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், அது அப்படியே அழகா சால்டா மாறிடும், அழகா சாலிடா மாறிடும். ஓகே, சோ அகர் இஸ் த ஜெல்லிங் ஏஜென்ட். அது யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், சால்டா நம்ம ஈஸியா மீடியமா பண்ணிடலாம். சரியா? சோ அதுக்கு கல்ச்சர் கண்டிஷன் பாருங்க, very very important raw. They can ask questions on this. Pakka you'll get 1 marks or any other questions from this. Okay, you can easily expect questions from it. You can easily expect, they can easily ask you. பாருங்க, so pH பாருங்க 5.6 to 6.0 and temperature you have 25 plus 2 degrees Celsius
humidity பாருங்க 50 to 60%, light 16 hours photo period, 1000 lux, and aeration. Aeration ஒன்றுடா water. அதாவது இன்னும் கிளியரா சொல்லணும்னா நம்ம இந்த லிக்விட் மீடியம்ல தண்ணி தானே, லிக்விட் மீடியம் அப்புறம் சால்ட் மீடியம் தண்ணி தானே, அப்ப அதுக்கு தேவையான ஏர் வந்து ஈக்குவல் சப்ளை ஆகும் எல்லாத்துக்கும். அப்ப மேபி லிக்விட் மீடியம்ல வந்து ஏர் சப்ளை ஆகும், அப்ப நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணி இருக்கும்போது எல்லாத்துக்குமே அந்த காத்து போகும், எல்லாத்துக்குமே அந்த ஆக்சிஜன் போகும். That is called as aeration. Okay. Availability of air. Okay, availability of air is nothing but oxygen. Fine. Rudram, because I also made a clear statement again. The product is initiated again the differentiation process for the further formation of early embryo called redifferentiation. Yes, my question is very simple again. பாருங்க, எதற்காக இனிஷியேட் பண்ணுது? ஆல்ரெடி டிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சு, திருப்பி எதுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து இனிஷியேட் பண்ணி டிஃபரன்சியேஷன் போய் அப்புறம் திருப்பி எதுக்கு ரீடிஃபரன்சியேஷன் பண்ணுதுங்கிறத என் கேள்வி. ஆல்ரெடி டிஃபரன்சியேஷன் ஆனதை நம்ம டிஃபரன்சியேஷன் படிக்கிறோம், திருப்பி அதை இனிஷியேட் பண்ணுது. தட்ஸ் மை क्वेश्चन. ஓகே, திங்க் அபவுட் இட். கிளியர்? ஓகே, வெரி குட். அடுத்து பாருங்க, இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ். ஓகே சார், நான் வந்து நீங்க சொல்றீங்க பிளான்ட்டை வச்சா போதும் கேலஸ் வரும், ஆனா நீங்க ஆக்சுவலி அந்த கேலஸை இன்டியூஸ் பண்ணும். இப்போ உங்களுக்கு கேலிபர் இருக்கு, படிக்கிற கேலிபர் இருக்கு, ஆனா நீங்க வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்க என்ன பண்ணுவோம், 2 அடி அடிக்கிறது, ஹோம்ஒர்க் கொடுக்குறது, கொஸ்டின் கேட்கறது மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஃபீலிங் வரும், எஸ் நம்மளால சொல்ல முடியும். அப்ப அதை அப்படியே இன்டியூஸ் பண்ணி உங்களை டாப்பரா மாத்த போறோம். அதே மாதிரி இங்க கேலஸை வர்றதுக்கு நான் வந்து இன்டியூஸ் பண்ண போறேன். என்னது இன்டியூஸ் பண்ண போறேன்? எனக்கு தேவையான மீடியம் அண்ட் ஆக்சிஜன்ஸ் இன்டியூஸ் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு நான் எக்ஸ்பிளான்ட் வச்சிருந்தா, எக்ஸ்பிளான்ட் வச்சுட்டு நான் வைக்கிற எம்எஸ் மீடியம்ல ஆக்சிஜன்ஸ் ஆட் பண்ணுவேன். ஆக்சிஜன் தெரியும்ல, ரெகுலேட்டர்ஸ், பிளாங்க் டோஸுக்கு தேவையான ரெகுலேட்டர்ஸ், அதை ஆட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், எனக்கு தேவையான டெம்பரேச்சர் லைட் எல்லாம் கொடுக்கும்போது கேலஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிரும். அப்ப கேலஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த எக்ஸ்பிளான்ட் கேலஸா மாறினாதான் அந்த கேலஸ் ஏர்லி எம்ப்ரியோ மாறும், ஏர்லி எம்ப்ரியோ லேட் எம்ப்ரியோ மாறும், லேட் எம்ப்ரியோ பிளான்ட்லெட்டா மாறும். கரெக்டா? சோ இப்போ என்ன நடக்குது, இங்க கேலஸ்ங்கற அன்டிஃபரன்ஷியேட்டட் செல் மாஸ் வந்து உருவாயிடுச்சு, இன்டியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, is that clear? Is that clear for everybody? Any doubts guys so far? யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் உண்டோ? ஃபைன். சோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணாச்சு, ஈஸியா கேலஸையும் இன்டியூஸ் பண்ணியாச்சு. இனி அடுத்து எம்ப்ரியோஜெனசிஸ். நம்ம பார்த்தோம்ல லேட் எம்ப்ரியோ ஏர்லி எம்ப்ரியோல. அப்ப அந்த எம்ப்ரியோஜெனசிஸ் நம்ம என்ன வேணும், அந்த கேலஸ் வந்து சொமாட்டிக் எம்ப்ரியோவா மாறும், அது பேர் தான் எம்ப்ரியோய்ட்ஸ். ரொம்ப சிம்பிள்டா, நம்ம அதே பார்த்து அதே ப்ரொசீஜர் தான். கேலஸ் என்னவா மாறுச்சு, எம்ப்ரியோவா மாறுது. அந்த மாறுற அந்த ப்ராசஸ் பேர் தான் சொமாட்டிக் எம்ப்ரியோஸ் சொல்லுவோம். அந்த ப்ராடக்ட் பேர் தான் சொமாட்டிக் எம்ப்ரியோஸ். அதுக்கு காமன் டேர்ம் தான் எம்ப்ரியோய்ட்ஸ். ஓகே, சோ டெஃபினிஷன் கேட்பாங்கடா. Again it is important, they can ask you in 3 mark or 2 mark. Okay, embryos என்றால் என்ன, ரொம்ப ஈஸி அப்படி சொல்லலாம். nothing but கேலஸ் வந்து எப்போ டிஃபரன்ஷியேஷன் எல்லாம் அண்டர்கோ பண்ணி எப்போ அது சொமாட்டிக் எம்ப்ரியோஸா மாறுதோ அது பேர் தான் எம்ப்ரியோய்ட்ஸ் சொல்லுவாங்க. கிளியர்? so embryos is nothing but when the callus turns to somatic embryos you call it as embryos. fine, clear? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து அப்படியே டெவலப் ஆகி குட்டியா பிளான்ட்லெட்டா மாறும். பாத்தீங்களா, இந்த மாதிரி குட்டி பிளான்டா இருக்கும், அது பேர் தான் பிளான்ட்லெட். கிளியர்? சோ பிளான்ட்லெட் உருவாயிடுச்சு, அவ்வளவுதான் சார். இனி மரம் வளர்த்தலாம் சார், ஆனா கிளாஸ் இந்த இதுல இடம் இல்லை பாருங்க, இவ்வளவு இடம், இதுக்கு மேல மரம் வளர்க்க இடம் இல்லை. அப்ப என்ன ஆகணும், நம்ம திருப்பி சாயிலுக்கு போய் தான் ஆகணும். திருப்பி நம்ம என்ன பண்ணணும், சாயிலுக்கு போய் தான் ஆகணும். அப்ப அந்த பிளான்ட்லெட்டை எடுத்து நான் என்ன பண்ண போறேன், திடீர்னு போய் மண்ணில் வைக்க போறேன். வச்சா அடுத்த நாள் அது இறந்துரும். ஏன்னா நீ வந்து அதுக்கு நல்ல ஏசி, நல்ல ஃபுட்டு, நல்லா பாத்துக்கிட்டு திடீர்னு நீ போய் வெயில போடுற, நல்ல வெயில போடுற, அதுக்கு லைட்டு செட் ஆக மாட்டேங்குது, சுத்தி பெஸ்ட், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அப்ப அது ஓவர் கம் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவானே, கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு பழக்கப்படுத்தணும், கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்தணும். அது பேர் தான் ஹார்டனிங் சொல்லுவோம். you call it as hardening. Hardening is nothing but making the plantlet getting acclimatized to the environment. Acclimatized and adapted. Okay, is that fine? So gradual acclimatation, humid chambers இருக்கும், diffuse light இருக்கும். இது மூலமா என்ன ஆகும்னா அது அப்படியே பழக ஆரம்பிக்கும். திடீர்னு ஸ்ட்ரெஸ் கொடுத்து பழக்குவேன், ஸ்ட்ரெஸ் கொடுத்து பழக்கும்போது பழகி அதுக்கு தேவையான கெமிக்கல்ஸை செக்ரீட் பண்ணி ரெடியா ஸ்ட்ராங்கா சர்வைவ் ஆயிடும். இப்போ நான் அதை போய் வெளியே ஃபீல்ட்ல விட்டாலும் அதே கண்டிஷன்ஸ் வரும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்ப அது கெமிக்கல் ரிலீஸ் ஆகி அந்த கெமிக்கல் இருந்து இந்த பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிடும். Now it is going to transfer into field. Is it clear?
Any doubts guys so far? யாருக்காவது சந்தேகங்கள் உண்டோ? Yes, so far no doubt for anybody. Very good. Okay, ஈஸியா இருக்கா? So இது பேர் தான் பேசிக். நான் என்ன பண்ண போறேன், ஸ்டெரிலைஸ் பண்ணி அதுக்கு தேவையான மீடியால ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு தேவையான கேலஸ் இன்டியூஸ் பண்ணி அப்புறம் எம்ப்ரியோஜென்சிஸ் மூலமா எம்ப்ரியோல்ஸ் உருவாக்கி அதை அப்படியே பிளான்ட்லெட்டா மாத்தி அப்புறம் ஹார்டனிங் மூலமா பிளான்ட்லெட்டை ஸ்ட்ராங் ஆக்கி ஃபீல்டுக்கு மாத்த போறோம். இவ்வளவுதான் விஷயம். ஃபைன். இப்போ நம்ம குயிக்கா டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பார்த்தலாமா? நமக்கு பிரைமரியா இந்த பிடிசில 3 டைப் இருக்கு. பிடிசில 3 டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஆர்கன் கல்ச்சர், இன்னொன்னு மெரிஸ்டம் கல்ச்சர், இன்னொன்னு புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், இன்னொன்னு செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். ஒன்னு வந்து எஸ் 4 இருக்குடா. என்னடா இருக்கு நமக்கு குயிக்கா சொல்லுங்க பாப்போம். ஆர்கன் கல்ச்சர், மெரிஸ்டம் கல்ச்சர், புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். இது எல்லாமே பேர்ல நம்ம படிச்சலாம். பேர்லயே படிச்சு முடிச்சலாம் ஈஸியா. பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்கன் கல்ச்சர். Organ you got to know some idea about organ. பாத்துருவோமா என்னங்கிறது ஆர்கன் கல்ச்சர்னா? பாருங்க embryos, anthers, ovaries, roots, shoots, organs. இது எல்லாமே ஆர்கன்ஸ் தான். சோ இது எல்லாமே நம்ம வளர்த்துறது என்ன சொல்லுவாங்க? ஆர்கன் கல்ச்சர் சொல்லுவாங்க. பாத்துருவோமா எப்படிங்கிறது? இங்க டயகிராம் பாருங்க. ஈஸி சொல்றேன். ஓகே. சோ ஒரு பிளான்ட் இருக்கு என்கிட்ட. ஓகே. சோ இந்த பிளான்ட்ல என்ன பண்ண போறேன், அந்த பிளான்ட்ல இருந்து ஒரு லீஃப் எடுக்க போறேன். அது ஒரு பார்ட் தானே, ஒரு ஆர்கன் தானே. சோ லீஃப் எடுக்கிறேன். எடுத்தேனா எடுத்துட்டு அந்த லீஃப்ல சின்ன ஒரு பார்ட்டை நான் நியூட்டன் மீடியம்ல போடுறேன். அப்ப நியூட்டன் மீடியம் என்ன இருக்கு ஆக்சுவலி? அதுக்கான செல்ஸ் இருக்கு. கரெக்டா இல்லையா? அதான் கொடுத்துருக்க பாருங்க. ஐசோலேட்டட் செல்ஸ் ரெண்டுமே ஒண்ணுதான் தான். இப்படி தனித்தனி கொடுத்துருக்காங்க. ஓகே. சோ வருது அப்படியே வந்து அதுக்கான மீடியம்ல போட்டு கரெக்டா விட்டு என்ன ஆகுது? அது ஒரு பிளான்ட்டா மாறுது. அது ஒரு குட்டி பிளான்ட்லெட்டா மாறுது. இன்னும் ப்ரெசஸ் சொல்லணும். அதை நான் வெளியே எடுத்து ஹார்டனிங் பண்ணிட்டேன்னா அதுக்கு தேவையான ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஸ்ட்ராங் ஆக்கிட்டேன்னா now it is ready for field. இதுதான் பேசிக் ப்ராசஸ். அப்ப நம்ம பார்த்த ப்ராசஸ் தான் என்ன சொல்றாங்க? ஆர்கன் கல்ச்சர்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆர்கன் கல்ச்சர்னு சொல்றாங்க. இஸ் இட் கிளியர்? ஓகே. அடுத்து போறோம். எஸ் அடுத்து பாருங்க plant tissue culture. அடுத்து பார்க்க போறது மெரிஸ்டம் கல்ச்சர். அடுத்து பார்க்க போறோம் மெரிஸ்டம் கல்ச்சர். ஃபைன். இப்போ அடுத்த கேள்வி மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஐயோ இருங்க. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூல நம்ம மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ என்னடா? as ருத்ராம்பிகா answers nothing but continuously dividing cells. கரெக்ட்டா இல்லையா? ஞாபகம் continuously dividing cells the mesometric tissue. Okay, so this is பார்க்க போறோம். பாத்துருவோமா? Yes, very good, super. Nalini is there, Shiva is there, Gini, Fizura, very good, super. பாருங்க குயிக்கா பாருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கிற older leaves are removed from the cutting of carnation. ரொம்ப ஈஸிடா. பாருங்க ஒரு பிளான்ட் இருக்கு. அந்த பிளான்ட்ல மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனால என்ன அர்த்தம்? கண்டினியூஸா டிவைட் ஆகும். ஓகே, அப்படின்னா அது வளருதுன்னு அர்த்தம். வளர்ற ஒரு பொருள்ல தான் கண்டினியூஸ் டிவிஷன் இருக்கும். ஆல்ரெடி வளர்ந்து முடிச்ச ஒரு பொருள்ல என்ன இருக்கும்? கண்டிப்பா மெரிஸ்டமேட்டிக் இருக்காது, பெர்மனன்ட் தான் இருக்கும். அது எனக்கு தேவையில்லை. நான் என்ன பண்ண போறேன்? மெரிஸ்டமேட்டிக் டிவிஷன் தான் பண்ண போறேன். அப்போ ஆல்ரெடி வளர்ந்த நல்ல பெருசாக இலையெல்லாம் கட் பண்ணி தேவையில்லை. எங்க குட்டி இலை இருக்கோ, எங்க இலை வளர ஆரம்பிக்குதோ அந்த மாதிரி இலையை கட் பண்ணணும். பிகாஸ் that is also called as meristematic. ஓகே, அப்ப அது எங்க பார்க்கலாம்? நீங்க ஷூட்டோட டிப்ல பார்க்கலாம். ஒரு ஸ்டெம் இருக்குன்னா ஸ்டெம்மோட டிப்ல என்னைக்குமே என்ன இருக்கும்? ஒரு வளர்ற லீஃப் தான் இருக்கும். அது பேர் தான் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். அப்ப அதை நான் எடுத்துட்டு நேரா அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? கல்ச்சர் பண்ண போறேன். பாருங்க, ஷூட் டிப் வித் growing tip after removed all enclosing leaves. அது அப்படியே வச்சு உள்ள பிளான்ட்ல வச்சு அதுல கேலஸ் இன்டியூஸ் பண்ணி பிளான்ட்ல தான் மாத்த போறேன். அப்போ நான் எங்க மெரிஸ்டம் யூஸ் பண்ணி வளர்த்துறனோ அது பேரு மெரிஸ்டமேட்டிக் கல்ச்சர். சிம்பிள். கிளியர்? நான் அங்க ஒரு ஆர்கன் பார்ட் யூஸ் பண்ணனால ஆர்கன் கல்ச்சர், இங்க மெரிஸ்டமேட்டிக் யூஸ் பண்ணனால மெரிஸ்டமேட்டிக் கல்ச்சர். Is it clear for everybody? ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி பாருங்க, புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन what is protoplasm? நீங்க ஒரு செல் எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்ல சுத்தி என்ன இருக்கு? செல் வால் இருக்கு, பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு, அப்புறம் உள்ள சைட்டோபிளாசம் இருக்கு, ஆர்கனல்ஸ் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு. இப்படிதான் பிளான்ட் செல் வால் இருக்கும், பிளான்ட் செல் இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த செல்லுல நான் செல் வாலை மட்டும் தூக்குறேன். செல் வாலை தூக்கி
plasma membrane, cytoplasm, nucleus all எல்லாத்தையும் அப்படியே வெச்சிட்டனா அது பேர் தான் protoplast. Okay, it's very simple. How do you define cells without cell wall? அவ்வளவுதான் ஆன்சர். Cells without cell wall we call it as protoplast. Okay, so குயிக்கா பாருங்க என்ன நடக்குதுன்னு. நான் வந்து பிளான்ட் எடுக்கிறேன்டா, அந்த பிளான்ட்ல எடுத்து அந்த லீஃபை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அதாவது ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி அதுக்கான செல்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி பிளாஸ்மோலைசிஸ்ங்கிற கான்செப்ட் பண்றேன். என்ன சார் பிளாஸ்மோலைசிஸ்? நான் கூட என்ன சொன்னேன், எனக்கு வந்து புரோட்டோபிளாஸ்ட் இருந்தா போதும். எனக்கு என்ன இருந்தா போதும்? புரோட்டோபிளாஸ்ட் இருந்தா போதும். அப்ப எனக்கு செல் வால் தேவையில்லை. நான் செல் வாலை மட்டும் ஃபர்ஸ்ட் பிரிக்கிறோம். செல் வாலை பிரிக்கும் போது என்ன பிரச்சனை தெரியுமா? நீ நார்மலா பிரிச்சிட்டீங்கன்னா செல் வால் பிளாஸ்மம் எல்லாம் பக்கத்துல இருக்கும். அப்போ ஒன்றும் தனியா பிரிக்க முடியாது. பிரிச்சா எல்லாமே உடஞ்சிரும். அப்போ செல் வேஸ்ட் ஆயிடும். அப்போ நீ என்ன பண்ணும்? அந்த செல் வாலுக்கும் பிளாஸ்மமுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் நீ கொண்டு வரணும். அப்போ அதுக்கு நீ என்ன பண்ணும்? அந்த பிளான்ட் செல் வால் இருக்கக்கூடிய அந்த தண்ணி கண்டென்ட் எல்லாத்தையும் நீ வெளியே அனுப்பணும். அது பேர் பிளாஸ்மோலைசிஸ். தண்ணி கண்டென்ட்லாம் வெளியே போயிடுச்சுன்னா செல்லு சுருங்கிடும். செல்லு சுருங்கும் போது பிளாஸ்மா மெம்பரேனும் சைட்டோபிளாசம் எல்லாம் சுருங்கிரும். செல் வால் அப்படியே இன்டாக்டா இருக்கும். அப்ப செல் வாலுக்கும் பிளாஸ்மாவுக்கும் நடுவுல நிறைய ஸ்பேஸ் வந்துடும். தெளிவா சொல்ல பாருங்க. இது வந்து செல் வால், இது வந்து செல் வால், இது வந்து பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே, சோ இங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டில இருக்கு. அப்ப என்னால கட் பண்ண எல்லாத்தையும் உடைஞ்சிடும். செல் ஃபுல்லா நாஸ்தி ஆயிடும். அப்ப என்ன பண்றேன்? அதுல பிளாஸ்மோலைசிஸ் பண்ணி இங்க இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வெளியே அனுப்புறேன். ஓகே, தண்ணி எல்லாத்தையும் வெளியே அனுப்புறேன். வெளியே அனுப்புன உடனே அந்த செல் சுருங்கிடும். சுருங்கும் போது என்ன சுருங்கும்? செல் வால் சுருங்காது, ஆனா பிளாஸ்மா மெம்பரேன் சுருங்கிடும். பிளாஸ்மா மெம்பரேன் சுருங்கிருச்சுன்னா நிறைய இடம் வந்துடும். ஓகே, நிறைய இடம் வந்துடும். அப்ப இடம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஈஸியா செல் வாலை கழட்டிடலாம். இது பேசிக் ஐடியா. அது பேர் தான் பிளாஸ்மோலைசிஸ் செல்ஸ் சொல்லுவோம். அப்புறம் இப்ப பிரிச்சாச்சா, தண்ணி எடுத்தாச்சா, ஆனா செல் வால் இன்னும் அங்கேயே தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? வந்து தேவையான என்சைம்ஸ்ல போடுவேன். ஓகே, என்சைம்ஸ் மிக்சர்லாம் போட்டு அந்த செல் வாலை உடைச்சிருவேன். செல் வால்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ்னு அர்த்தம். அப்ப நான் ஈஸியா என்ன பண்ணலாம்? செல்லுலேஸ்ங்கிற என்சைமை வச்சு உடைச்சிடலாம். அவ்வளவுதான், சிம்பிள் பேசிக் கான்செப்டா. நீங்க கொஞ்சம் யோசிச்சா மட்டும் புது எழுதிடலாம். ஃபைன். என்ன பண்றேன்? செல்ஸ் என்சைம் மிக்சர் நான் வச்சு அந்த புரோட்டோபிளாஸ்ட்குள்ள வச்சு என்ன பண்றேன்? டெப்ரிஸ்ல வச்சு செல் வால் அப்படியே உடையுது பாருங்க. செல் வால் டைஜஷன் and releases the protoplast. செல் வால் உடைஞ்சாலே பேலன்ஸ் எனக்கு நமக்கு தேவையான புரோட்டோபிளாஸ்ட் இருக்கு. nothing but plasma membrane along with the cytoplasm and nucleus. அது கிளியரா வந்துருச்சு. அப்ப இந்த புரோட்டோபிளாஸ்ட் இருக்கு. அந்த புரோட்டோபிளாஸ்ட் நான் வச்சு அதை வளர்த்தி ஆளாக்கி கேலஸா மாத்தி அப்படியே அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பிளான்ட்லெட்டா மாத்தி இந்த பிளான்ட்டை ஹார்ட் பண்ணி வெளியே அனுப்ப. அவ்வளவுதான் விஷயம். ஈஸியா இருக்கா? இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் புரிஞ்சுதா? ஆர்கன் ரொம்ப சிம்பிள். மெரிஸ்டமேட்டிக்ல டிப், அதாவது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சோம். இந்த புரோட்டோபிளாஸ்ட் எப்படி ஃபர்ஸ்ட் பிரிக்கலாம்ங்கிறது பிரைமரியா பார்த்தோம். அதை வச்சு நம்ம அடுத்து பண்ணோம். ஓகே, so during differentiation process the totipotency is lost, and in some plants the differentiation occurs. Then it undergoes differentiation to give the ability to open. Okay, ருத்ராம்பிகா, நீங்க சொன்னது வந்து இப்போ ஒரு 50% கன்ஃபார்ம் கரெக்டா? ஆனா என் கேள்வி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நீங்க புரிஞ்சுக்கோங்க. சார், டியூரிங் டிஃபரன்சியேஷன் ப்ராசஸ் டோட்டிபோட்டன்சி லாஸ்ட். அப்ப அந்த டிஃபரன்சியேஷன் அப்போ டோட்டிபோட்டன்சி போனா என்ன, போகாட்டி என்ன? அந்த செல்லு தான் ஸ்பெஷலைசஸ் எல்லாம் மாறிடுச்சே. நீ அது இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? என் கேள்வி அவ்வளவுதான். டிஃபரன்சியேஷன் அப்போ டோட்டிபோட்டன்சி போயிடுச்சு சார், அதனால அது டி டிஃபரன்சியேஷன் ஆகுது, திருப்பி இருக்குன்னு சொல்றீங்க. என்ன கேட்கறேன்? டிஃபரன்சியேஷனுக்கு அப்புறம் ஆல்ரெடி டிஃபரன்சியேட் ஆயிடுச்சு. நீ டோட்டிபோட்டன்சி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? ஓகே, அதான் கேள்வி. யோசிங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி தட் யூ ஆர் ஏபிள் டு ஆன்சர். நல்லா யோசிக்கிறீங்க. ஓகே, வெரி குட். நல்லா யோசிச்சு நல்லா ஆன்சர் பண்ண ட்ரை பண்றீங்க. சூப்பர்ரா. இந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் நீங்க ஈஸியா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நல்லா எழுதலாம். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதலாம். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஃபுல்லா இப்படிதான் யோசிப்பானுங்க, இப்படிதான் கேள்வி கேட்பானுங்க. சரியா? ஸோ திங்க் அபவுட் இட். ஓகே, வெரி குட், நைஸ். ஓகே, அண்ட் நான் இப்போ நம்ம வந்து புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். நான் உங்களுக்கு அந்த டயக்ராம் கதை சொன்னேன்ல, அது அப்படியே ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பார்த்துருவோம். குயிக்கா பார்ப்போமா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் சின்ன லீவ் டிஷ்யூ எடுக்கிறேன். பிகாஸ் ஐ நோ இட், I have to take a explant. அப்ப நான் சின்ன லீவ் டிஷ்யூ எடுத்துட்டேன் சார். அடுத்து அந்த டிஷ்யூ வந்து 0.5% macroenzyme and 2% onozuga cellulase and 13% sorbitol or mannitol. மூணு விஷயம் பேசுவோம்டா. ஒன்னு வந்து macroenzyme, இன்னொன்னு cellulase,
mannitol or sorbitol. இது மூணு யூஸ் பண்ணும். Is it clear? So primary மூணு யூஸ் பண்ணா ஒன்னு மேக்ரோ என்சைம், இன்னொன்னு செல்லுலேஸ், இன்னொன்னு mannitol or sorbitol. இது மூணு நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணா என்ன ஆகும்? இந்த மேக்ரோ என்சைம் எல்லாம் யூஸ் பண்ணி செல்லுலேஸ் யூஸ் பண்ணுவோம். செல்லுலேஸ் என்ன பிரைமரி என்ன பண்ணுவோம்? செல்லுலோஸ்ங்கற அந்த செல்வோட உடைச்சு கையில கொடுத்தோம். ஓகே அகைன் யூசஸ். ஓகே ஒனோசுகா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டான். ஃப்ரெண்ட்னா இஸ் லைக் மை junior, so he was doing this teaching and he was asking me, so what is this onozuga? Actually அது வந்து ஒரு பிராண்ட் நேம் மாதிரி தான். சரியா, அது ஒரு பிராண்ட் நேம் மாதிரி தான். அது டீடைலா தெரிஞ்சுக்கலாம். நமக்கு முக்கியம் செல்லேஸ் தான். ஓகே செல்லேஸ் தான் பிரைமரியா பண்ணும். ஓகேவா ஃபைன். அடுத்து பாருங்க, அப்ப நீ அப்படியே இன்குபேட் பண்ணி வைக்கணும். இன்குபேட்னா நீ சும்மா அந்த என்சைம் போட்ட டப்புலாம் உடையாது. இந்த என்சைம் எல்லாம் போட்டு எடுத்து வைக்கணும் கொஞ்ச நாள், அதாவது கொஞ்சம் டைம். அந்த டைம் எடுத்து வைக்கும்போது என்ன ஆகும்? இந்த என்சைம்ஸ்ல வேலை செய்ய ஆரம்பிச்சு அது வேலையெல்லாம் கிளியரா முடிச்சிடும். நீ சும்மா போட்டு எடுத்துல வேலை செய்யாது. ஓகே என்சைம் நீட்ஸ் டைம் டு கெட் இன்டு ஆக்ஷன். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி யூ ஹேவ் டு இன்குபேட், கீப் இட் ஃபார் ஓவர் நைட் at 25 degrees Celsius. அவ்வளோ விஷயம். Is it fine? Is it easy? Is it clear? அடுத்து பாருங்க, isolation of protoplast. இப்போ cells are gently teased to release protoplast. இப்போ என்னாச்சு? நம்ம என்சைம்ஸ்ல போட்டாச்சு, வேற வழியில புரோட்டோபிளாஸ்ட் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். they are released. ஓகே ரிலீஸ் ஆன புரோட்டோபிளாஸ்ட் என்ன பண்றாங்க? 20% சுக்ரோஸ்ல அப்படியே போட்டு மெயின்டைன் பண்றாங்க. எதுக்கு? அந்த புரோட்டோபிளாஸ்ட் இப்போ செல் வால் இல்ல, ஸோ அதுக்கான ஒரு எமர்ஜென்சி, அதுக்கான ஒரு ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை தூக்கிட்டேன். அப்போ அது எப்பனாலும் எதுனாலும் நடக்கலாம். அப்போ அதை தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்? சுக்ரோஸ்ல போட்டு வச்சா போதும், அதோட வயபிலிட்டி மெயின்டைன் ஆகும். அப்படின்னா அதோட உயிர், அதோட மூவ்மெண்ட், அதோட உயிர் எல்லாமே என்ன ஆகும்? ஈஸியா மெயின்டைன் ஆகும். புரியுதா? நீ ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணும்போது என்னைக்குமே யோசிக்கணும். ஏன்னா அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பா வேணும். இங்க நம்ம 20% சுக்ரோஸ் யூஸ் பண்றோம். சென்ட்ரிஃபிகேஷன் என்ன பண்ணும்? அப்படியே அழகா புரோட்டோபிளாஸ்ட செல் வால் வந்து பிரிச்சு கொடுத்துரும். இப்போ நல்லா பாடுறா, அந்த சொல்யூஷனுக்குள்ள செல் வால் பிரிஞ்சிருச்சு, புரோட்டோபிளாஸ்ட் இருக்கு, நீ சுக்ரோஸ்ல போட்டு வச்சிட்ட. செல் வால் இன்னும் அதுக்குள்ள தான் இருக்கு. கரெக்டா இல்லையா? அது திருப்பி மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணணும்? நம்ம சென்ட்ரிஃபிகேட் பண்ணணும். அப்படின்னு என்ன தெரியுமா? நம்ம அப்படியே சுத்தணும், நல்லா சுத்தணும். நல்லா அது வந்து ஹெவி ஸ்பீட்ல சுத்தணும். சுத்தி வரும்போது என்ன ஆகும்? வெயிட்டா இருக்கக்கூடிய அந்த டெப்ரிஸ்ங்கிறது வேஸ்ட். இந்த செல் வால் சுத்திக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாமே கீழே செட்டில் ஆயிரும். நமக்கு தேவையான மட்டும் நம்ம ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். ஓகே கிளியர்? So you got the centrifugate. Sound is low. Hey, sound எல்லாத்துக்குமே லோவா இருக்காடா? Is it low for everybody? Because just now I'm getting this review. Is it low for everybody? I think everybody is fine, no? யாருக்குள்ள சவுண்ட் இஷ்யூ இருக்கு கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்கடா பாப்போம். சவுண்ட் இஷ்யூ யாருக்குள்ள இருக்கு? சிவா, ருத்ராம்பிகா, ரேகார், ராம்குமார், ஃபியூச்சர் டாக், நளினி, கினி, யாருக்கெல்லாம் சவுண்ட் கம்மியா இருக்கு குயிக்கா ஒரு கமெண்ட் பண்ணுங்கடா. இட்ஸ் கிளியர் சார். சுரேஷ்க்கு கிளியரா இருக்கு. தினேஷ் நீங்க ஒரு ஆடியோ செக் பண்ணி பாக்குறீங்களாடா? நீங்க உங்க சவுண்டுக்கு கொஞ்சம் ஏத்தி வச்சு பாக்குறீங்களா? நாட் ஃபார் மீ. சிவாக்கு ஓகேன்ட்டாரு. ஓகே தினேஷ் செக் பண்ணி பாருங்க, பார்த்து சொல்லுங்க. இன்னும் சவுண்ட் கம்மியா ஐ வில் ட்ரை ஃப்ரம் மை எண்ட். ஓகே செக் ஆன் இட். ஃபைன். ஓகே சூப்பர். இனி அடுத்து ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். சார் நீங்க என்ன சொன்னீங்க? புரோட்டோபிளாஸ்ட பிரிச்சு அதை வச்சு வளர்த்தலாங்கிறீங்க. நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னா, புரோட்டோபிளாஸ்ட பிரிச்சு நான் 2 புரோட்டோபிளாஸ்ட் சேர்த்து என்னால உருவாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. which means I can fuse protoplasm. அப்படின்னா என்ன சார்? நான் வந்து ஒரு பிளான்ட்ல இருந்து ஒரு புரோட்டோபிளாஸ்ட் எடுத்துட்டேன். அப்படின்னா என்ன? தேவையான நியூக்ளியஸ் இருக்கு, சைட்டோபிளாசம் அவங்கள இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பிளான்ட்ல இருந்து இன்னொரு புரோட்டோபிளாஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ இந்த 2 புரோட்டோபிளாஸ்ட் நான் ஃபியூஸ் பண்ண போறேன். 2 புரோட்டோபிளாஸ்ட் என்ன பண்ண போறேன்? ஃபியூஸ் பண்ண போறேன். அது பேர் தான் புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன். ஓகே எதுக்கு சார் இப்படி பண்றீங்க? யோசிச்சு பாருங்க. நீ நார்மலா ஒரே ஒரு பிளான்ட் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு சைட்டோபிளாசம், அதுக்கு தேவையான நியூக்ளியஸ், அதோட கேரக்டர்ஸ் தான் இருக்கும். நான் 2 பிளான்ட்டோட எடுக்கிறேன். அப்ப எனக்கு 2 சைட்டோபிளாசம், 2 நியூக்ளியஸ், 2 கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் வந்துரும் அப்படியே. அப்ப எனக்கு அந்த பிளான்ட் இன்னும் எஃபிஷியன்ட்டா இருக்கும். கரெக்டா? அதுக்காக என்ன பண்ண போறேன்? புரோட்டோபிளாஸ்ட ஃபியூஸ் பண்ண போறேன். So fusion is done using a chemical called fusogen. Fusogen என்ன சார்? நீங்க சும்மா ஃபியூஸ் சொன்னா மட்டும் பத்தாது. You have to add something right to make it gel together. This is called as fusogen. அப்ப இந்த இடத்துல fusogen யாரு? Nothing but PEG. polyethylene glycolங்கிற பொருள் தான் இங்க ஃபியூசோஜனா ஆக்ட் ஆகி என்ன பண்ணுது? 2 புரோட்டோபிளாஸ்டையும் ஃபியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே
very very important. Think about it. Okay, ஏன்னா யோசிச்சு பாருங்க, fusion is not that easy actually. So fusion நடக்கணும்னா there should be something to hold it. அப்ப இங்க என்ன நடக்குது, இந்த particular fusogen தான் ரெண்டையும் ஹோல்ட் பண்ணி அழகா வைக்குது. ஓகே, கிளியர்? ஓகேடா, சூப்பர். அடுத்து பாருங்க. So protoplasts are incubated in 25 to 30 degree PEG with Ca2+ ion. அது எப்படி சார் சும்மா PEG ஆட் பண்ண போதுமா? சொல்லல, it needs time. அப்ப நீ அதையும் இன்குபேட் பண்ணி வச்சுக்கணும். இன்குபேட்னா அது கொஞ்சம் டைம் அப்படியே அசையாம விட்டுறணும். அதை அப்படியே விட்டுரு. எது கூட? PEGயும் Ca2+ ions கூட விட்டு. அப்படி விட்டா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், ரெண்டு புரோட்டோபிளாஸ்டும் அக்ளூட்டினைட் ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம், அப்படியே ஒன்னு சேர்ந்து ஒரு கட்டி மாதிரி ஆகி அப்படியே ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, ஃபார்மிங் ஹைபிரிட் செல்ஸ். ஃபார்மிங் ஹைபிரிட் செல்ஸ். இஸ் இட் கிளியர்? வெரி ஈஸி. ஹைபிரிட் ஏன் சொல்றோம், ரெண்டு புரோட்டோபிளாஸ் வந்துருச்சு, ஒருத்த மட்டும் இருந்தா ஓகே, ரெண்டுமே ரெண்டு டிஃபரெண்ட், அது ரெண்டு டிஃபரெண்ட் ஒன்னா சேர்த்திட்டா அது பேர் ஹைபிரிட். அவ்வளவுதான். புரிஞ்சுதாடா? ஈஸியா இருக்கா? எனிபடி எனி டவுட்? இஸ் இட் கிளியர் गाइस? குயிக்கா சொல்லுங்க பாப்போம். Any doubts guys? Any doubts? Quickly text பண்ணுங்க. Yes. So Nalini is clear. Very good, very good. நிறைய பேர் clear ஆக்கீங்க. Fine. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், இப்போ நான் என்ன பண்றேன், நீங்க சொன்ன மாதிரி புரோட்டோபிளாஸ்ட பிரிச்சு எடுத்து அந்த புரோட்டோபிளாஸ்ட ஃபியூஸ் பண்ணி ரெடியா இருக்கேன். இனி இந்த புரோட்டோபிளாஸ்ட வளர்த்துறோம். அதுக்கு என்ன வேணும், அதே சேம் கதை. இது ஆக்சுவலி சேம் ஸ்டோரி. ஒரு பேசிக் ஸ்டோரி தெரிஞ்சா அதை வச்சு நம்ம ஈஸியா எழுதிடலாம். பிகாஸ் எல்லாமே ரிப்பீட்டடா தான் வருது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம், இங்க ஈஸியா ஒரு MS லிக்விட் மீடியமை உருவாக்கி அதுல நான் இந்த புரோட்டோபிளாஸ்ட போடலாம். ஓகே, லிக்விட் மீடியம்னா எப்படி இருக்கு சொன்னேன் நான், உள்ள தண்ணியா இருக்கும் மீடியம். ஓகே, சாலிட் வேற, செமி சாலிட் வேற, அகர் வேறடா. அகர் சொன்னா சால்ட்டுக்கு, லிக்விட் என்ன ஆகும், நல்லா ஜெல்லி மாதிரி ஆடிட்டே இருக்கும். ஓகே, சோ இந்த லிக்விட் மீடியம் என்ன ஆகும், நம்ம இந்த டிராப் பிளான்ட் அப்படியே வச்சு அதுக்கு தேவையான டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம்டா, ஃப்ளோரசன்ட் ஆசிட் டெஸ்ட். இது என்ன தெரியுமா, வயபிலிட்டிக்கான டெஸ்ட்ரா இது. நான் சொன்னேன்டா, இப்போ செல்வால் இல்ல, செல்வால் இல்லைன்னா அதுக்கு டேஞ்சர் ஜாஸ்தி. நான் இதுல ரெண்டு புரோட்டோபிளாஸை ஃபியூஸ் பண்ணிட்டேன். அப்ப அது இன்னும் உயிரோடு இருக்கா எனக்கு தெரியணும். அது தெரியாம நான் பாட்டுக்கு வளர்த்தி அது வளராம செத்துருச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. So I have to check it. That's what we call it as this fluorescent diacetate test. It's nothing but viability test. அதை நான் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு தேவையான லைட் கொடுப்பேன். 1000-2000 lakhs கொடுத்து 25°C மெயின்டைன் பண்ணி அதுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் 2ல இருந்து 7 நடந்துரும். சக்சஸ், வெற்றிகரமா நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் திங் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் 2ல இருந்து 7 நாள் நடக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, ஃபைனலா ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஃபார்ம் ஆனதுல மேபி சிலது ஃபியூஸ் ஆயிடுச்சு ஃபார்ம் ஆயிருக்கலாம், சிலது ஃபியூஸ் ஆகாம ஃபார்ம் ஆயிருக்கலாம். அப்ப அதை நான் வந்து சூஸ் பண்ணணும். அது பேர் தான் செலக்ஷன். நான் யாரை சூஸ் பண்ணணும், ஹைபிரிட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சார் ஹைபிரிட்னா என்ன, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஈஸியா சொல்றேன் பாருங்க. இது ஒரு புரோட்டோபிளாஸ்ட், இது ஒரு புரோட்டோபிளாஸ்ட், இதுல ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, இதுல ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, இதுல சில பொருள்கள் இருக்கு, இதுல சில ஆர்கனல்ஸ் இருக்கு. நான் இது ரெண்டையும் ஃபியூஸ் பண்றேன். The ideology is basically to fuse both the protoplasts. நான் ஃபியூஸ் பண்ணும்போது எனக்கு இப்ப என்ன இருக்கு, ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கு, ரெண்டு சைட்டோபிளாசம் இருக்கு. அது ரெண்டுமே ஃபுல்லா வந்துருச்சு, அது பேர் ஹைபிரிட். அது ஃபுல்லா வந்துருச்சு, அது பேர் ஹைபிரிட். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வருது, சைபிரிட்னு ஒரு பொருள் வருது. அப்படின்னா ரெண்டு சைட்டோபிளாசம் மிக்ஸ் ஆயிருச்சு, நியூக்ளியஸ் மிக்ஸ் ஆகல. இன்னும் சைட்டோபிளாசம் நல்லா ஃபியூஸ் ஆயிடுச்சு பாருங்க. இங்க இருக்கிற சைட்டோபிளாசம் இங்க இருக்கிற சைட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த நியூக்ளியஸ் ரெண்டும் ஃபியூஸ் ஆகல. அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வரும், ஹைபிரிட் வரும். எப்ப நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகுதோ அப்ப அது பேரு somatic hybridization. அவ்வளவு விஷயம். Okay, when the cytoplasm fuses but not the nucleus, then you call it as hybrid. But when both cytoplasm and both nucleus fuses, you call it as somatic hybridization. Is also called as nuclear fusion. Is it clear? Making sense? So fusion இதுமே ரொம்ப முக்கியம்டா. இதுல இருந்து கேள்வி அழகா கேட்பாங்க. Okay, very important. 3 mark 2 mark எப்படினாலும் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இஸ் இட் ஃபைன்? ஓகே, சோ நம்ம வந்து பேசிக்கா இருக்க புரோட்டோபிளாஸ்ட் பார்த்தாச்சு, ஸ்டெப்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். செல் சஸ்பென்ஷன் ஆரம்பிச்சலாமா? ரெடியா இருக்கீங்களா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். செல் சஸ்பென்ஷன் ஆரம்பிச்சலாமா? who are ready? ரெடியா இருக்க குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க. கட 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 கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். யாரும் ரெடியா இருக்கீங்க செல் சஸ்பென்ஷனுக்கு?
சஸ்பென்ஷனால என்ன சார்? சஸ்பென்ஷன்னால என்ன சார்? ஞாபகம் சஸ்பென்ஷன்னாலே நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வண்டியில போகும்போது உள்ள சஸ்பென்ஷன் அது இல்ல. ஓகே, சஸ்பென்ஷன் ஜாகப்ஸ் அதெல்லாம் இல்ல. இது சஸ்பென்ஷன்னா யூ கோயிங் டு சஸ்பெண்ட் சம்திங். சஸ்பெண்ட்னா நான் வந்து ஒரு லிக்விட் மீடியம்ல சில பொருள் ஆட் பண்ண போறேன். நான் வந்து லிக்விட் மீடியம்ல சில பொருள் ஆட் பண்ண போறேன். அது பேர் என்ன சொல்லுவாங்க? சஸ்பென்ஷன் ஆர் சஸ்பெண்டட். அப்போ இந்த இடத்துல நடக்குது, எனக்கு தேவையான அந்த பிளான்ட்லெட்ஸ் ஆர் அந்த செல்ஸ் என்ன பண்ண போறேன்? லிக்விட் மீடியம்ல சஸ்பெண்ட் பண்ண போறேன். hence it is called as cell suspension culture. hence it is called as cell suspension culture. புரிஞ்சுதா? is it fine? is it easy? making sense? பாருங்க, so single cells to small aggregates in liquid medium. liquid medium தான் primary டா. liquid medium ஆரம்பிச்சுங்க. ஓகே, ப்ரிப்பரேஷன் எப்படி? நான் கேலஸை எடுத்து அது லிக்விட் மீடியம்ல போட்டு அது நல்லா சுத்திட்டே இருக்கும். ரொட்டேட்டரி எப்படி தெரியுமாடா? ஒரு பெரிய டப்பாடா. அந்த பெரிய டப்பால சின்ன சின்ன ஃபிளாஸ்க் போய் ஒட்டி வச்சிருப்பாங்க. ஓகே, ஒட்டினா ஒரு ரப்பர் பேண்ட் கட்டி வச்சிருப்பாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க. அது அப்படி சுத்திட்டே இருக்கும். இந்த மாவு ஆட்டுற மாதிரி ஆடிட்டே இருக்கும். இப்படி ஆடிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? உள்ள இருக்கிற அந்த லிக்விடும் ஆடிட்டே இருக்கும். ஆடும்போது என்ன ஆகும்? நல்லா சுத்தும். மீடியம் நல்லா சுத்தும். மீடியம் எல்லா இதுக்கும் போகும், எல்லா பிளானட்டுக்கும் போய் நல்லா ஏரேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ செப்பரேட் செல்ஸ். கிளியர்? got it? so இது called as cell suspension. என்ன பண்ண போறேன்? அந்த கேலஸை எடுத்து அந்த மீடியம்ல போட்டு நான் அப்படியே வைக்க போறது இல்ல, ஏன்னா அது லிக்விட்ல இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் வரணும் அவசியம் இல்லை. அப்போ அதுக்கு என்ன பண்றேன்? நல்லா ஷேக்கர்ல போட்டு ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் பண்ணும்போது அந்த மீடியம் எல்லா கேலஸ்க்கும் போய் அந்த கேலஸ் என்ன ஆகும்? டெவலப் ஆகும். ஓகே, Thug Life, hi sir, I'm back. Hi Thug Life, you want some questions today in PTC? Will you be able to answer that? Okay, if you want questions, text me, I'll ask questions. Okay, சரியா? questions வேணும்னா சொல்லுங்க, நான் question கேக்குறேன், ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Okay, fine. Okay, so in the particular cell suspension culture the primary application பாத்தீங்கன்னா is nothing but secondary metabolite. secondary metabolite என்ன எப்பவுமே சொல்றதுதான், ஒரு பிளான்ட்க்கு அதுக்கு அதோட டைரக்ட் growthக்கோ அதோட physiological growthக்கோ தேவைப்படாத பொருட்கள் அதுதான் secondary metabolite. அப்போ நம்ம அதை பேசணும், ஆனா நமக்கு தேவைப்படும். we can access it. is it clear? அதாவது இந்த பிளான்ட் வளரும் போது அந்த பிளான்ட்க்கு சில பொருட்கள் தேவைப்படும். இப்போ நான் வளரும் போது எனக்கு கார்போஹைட்ரேட்ஸ் வேணும், புரோட்டீன் வேணும், ஃபேட்ஸ் வேணும், அந்த மாதிரி பிளான்ட்க்கு வேணும். அது எல்லாமே பிரைமரி மெட்டபாலைட்ல வந்துடும். எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் செகண்டரி மெட்டபாலைட் வந்துடும். அது எல்லாமே செகண்டரி மெட்டபாலைட்ல வந்துடும். ஓகே, செகண்டரி மெட்டபாலைட் ரீகாம்பனன்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே அதான். இது எல்லாமே என்ன பண்ணலாம்? ஹியூமன் ஆக்சஸ்க்கு ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரெடி ஆயிட்டீங்களா? சோ அடுத்து பாருங்க, இதுதான் அந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ். கிளியர்? சோ குயிக்கா பாருங்க, we have digoxin, codeine, capsaicin, vincristine, quinine. இதெல்லாம் என்ன சார் யூஸ்? பிளான்ட்க்கு எந்த யூஸ் இல்லப்பா, நமக்கு ஃபுல் யூஸ். பாத்துருவோமா? பாருங்க, கார்டியாக் டோனிக். இது வந்து ஒரு ஹார்ட் மசில் ஸ்ட்ராங் பண்ற மாதிரி ஒரு மசில்ரா, ஒரு பொருள்ரா. அது வந்து நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? டிஜாக்சின்ங்கற செகண்டரி மெட்டபாலைட் இருந்து கிடைக்குது. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அடுத்து பாருங்க, கோடின் அனல்ஜெசிக், பெயின் கில்லரா ஆக்ட் ஆகுது. ஒரு பிளான்ட் இருந்து என்ன பண்றா? ஒரு பெயின் கில்லர் எடுக்கறேன். அடுத்து பாருங்க, கேப்சேஷியன், something but rheumatic pain treatment, அதுக்கு யூஸ் ஆகுது. vincristine is nothing but anti carcinogenic. carcinogenic is nothing but cancerous. அப்ப anti cancers யூஸ் பண்ணலாம். ஓகே, Cantharis rosea, vincristine சொல்லுவோம். அடுத்து quinine. quinineங்கிறது ஒரு ஆன்டி மலேரியல் ட்ரக். நமக்கு மலேரியா வரும்போது அதுக்கு நம்ம மருந்து கொடுப்போம்ல, அது என்ன கொடுக்கலாம்? quinine கொடுக்கலாம். சரியா? இது எல்லாமே செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் எல்லாமே பிளான்ட்க்கு வந்து டைரக்ட் growthக்கு தேவையில்லை, நம்ம அதனால அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஓகே, சோ அடுத்து நம்ம செகண்டரி மெட்டபாலைட்ல எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு பாப்போமா? செகண்டரி மெட்டபாலைட் ப்ரொடக்ஷன் பாத்துருவோமா? குயிக்கா டெக்ஸ்ட் பண்ணுங்க பாப்பா. ஐ கெஸ் ரெடி? என்ன தக் லைஃப் காணோம், ஓடி விட்டீர்களா? क्वेश्चंस வேண்டாமா? So every time he comes and asks for questions. The time when I asked a question, he left. Okay, so second மெட்டபாலைட் பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? இதெல்லாம் இல்ல சார்,
இதெல்லாம் இல்லையா? இருக்குமே, உங்களுக்கு பிடிசில சில பார்ட்ஸ் இருக்குமே. தம்பிங்களா பிளான் பயோடெக் தான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிருக்கானுங்க. ஆனா உள்ள இருக்கிற பிடிசி சில क्वेश्चंस இருக்கு. ஓகே ரெடி? ஆமாப்பா ஆமா. பயோடெக் சாப்டர் கூட கம்பைன் பண்ணிருப்பாங்க. ஓகே பயோடெக் சாப்டர் கூட கம்பைன் பண்ணிருப்பாங்க. அதான் இந்த கேள்விகள். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு பிளான்ட் டிஷ்யூவில் பேசிக் டெக்னாலஜிஸ், அப்ளிகேஷன்ஸ், பேசிக் ப்ராசஸ், ப்ரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன், அப்புறம் மெர்சமேட்டிக் டிவிஷன்ஸ் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. டிஃபரன்சியேஷன், டிஃபரன்சியேஷன் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே ஸோ வருவீங்க படிப்பீங்க மெதுவா. ஓகே ஃபைன். இஃப் யூ வாண்ட் ஐ லாஸ்ட். ஓகே டோன்ட் வரி. சும்மா நான் சொல்லி பார்க்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சா பண்ணுங்க அவ்வளோதான். எஸ் அப்ளிகேஷன் சொன்னேன்ல அங்கே தான் இருக்கும். ஓகே கண்டிப்பாக தேவைப்படும்டா. லாஸ்ட் இயர் தான் என்னாச்சுன்னா டெலிட் பண்ணிட்டு அந்த போஸ்ட் மட்டும் ஆட் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு போய் சாப்டர் படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. இல்லை இன்னொரு செஷன் வரும்னு நினைக்கிறேன். இல்லை பிடிசி இதோட முடிஞ்சு மேபி ரிவிஷன் செஷன்லாம் வரும்போது நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸில் கேட்குறேன். சரி அப்போ பாருங்க. ஓகே பொமேட்டோ எல்லாமே இருக்கு. ஆமாம் கரெக்ட். ஓகே because I remember teaching them last year. That's why I'm asking. Last year I taught them. Okay, last year I taught NEET students is PTC. That's why I'm very sure. Okay fine. Okay da correct. இப்போ செகண்டரி மெட்டல் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது ஆல்கலாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், டெர்பனாய்ட்ஸ் இது எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே நீங்க ஃபார்ம் பண்ணலாம். எப்படி பெரிய பெரிய பயோ ரியாக்டர்ல ஃபார்ம் பண்ணலாம். பயோ ரியாக்டர்ஸ் நதிங் பட் ஃபெர்மெண்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி பயோ ரியாக்டர்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், லார்ஜ் ஸ்கேல்ல இதை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு 3 டெக்னிக் சொல்றாங்க. பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், எலிசிட்டேஷன் அண்ட் இம்மோபிலைசேஷன். ஸோ வாட் ஆர் தீஸ் சார்? பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷனா என்ன, எலிசிட்டேஷனா என்ன, இம்மோபிலைசேஷனா என்ன? இதை பத்தி உங்க புக்லேயே கொடுக்கல, பட் சில குயிக்கா சொல்றேன். ஓகே மெனி ஸ்டூடெண்ட்ஸ் மைட் ஹேவ் அ டவுட். ஸோ ஐ குவிக்லி எக்ஸ்பிளைன். பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷனா ஒரு கெமிக்கல் காம்போசிஷனை மாத்துறது. அதாவது ஒரு பிளான்ட் என்ன பண்ணும்னா ஒரு காம்பவுண்டோட கெமிக்கல் காம்போசிஷனே மாத்தி அப்போ மாறும்போது ஆல்ரெடி காம்பவுண்டும் மாறும். ஃபார் சே ஏன் உருவாக வேண்டிய பொருள் என்ன ஆகும், சில கெமிக்கல் மாடிஃபிகேஷன் நடந்தது பியா மாறும். அது பிளான்ட்டே பண்ணும். அது பேர் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது பேர் சொல்லுவாங்க பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். இஸ் இட் கிளியர்? ஃபைன். ஸோ பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. அதாவது ஒரு காம்பவுண்டோட கெமிக்கல் மாடிஃபை பண்றதுனால அந்த காம்பவுண்ட் மாறுது. அது பிளான்ட்லயே நடக்கிறதுனால அது பேர் கால்ட் அஸ் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். கிளியர்? அடுத்து பாருங்க எலிசிட்டேஷன். எலிசிட்டேஷன் அகைன் இட் இஸ் சிம்பிள், ரொம்ப ஈஸி. என்னன்னா நான் சில பல இன்டியூசஸ் யூஸ் பண்ணி இந்த செகண்டரி மெட்டல் உருவாக்குற ப்ராசஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ண போறேன். இப்ப 2 செகண்டரி மெட்டல் உருவாக்குற இடத்துல நான் எலிசிட்டர்ஸ், அதாவது எலிசிட்டேஷன் ப்ராசஸ் மூலமா என்ன பண்ணலாம்னா அது 2 4ஆ மாத்தலாம். அது பேர் தான் இந்த எலிசிட்டேஷன். அடுத்து இம்மோபிலைசேஷன். இம்மோபிலைசேஷனா நான் அப்படியே ஹோல்ட் பண்ணுவேன். இப்போ ஃபார் சே எனக்கு இந்த குறிப்பிட்ட செல்ஸ் என்ன பண்ணுது, செகண்டரி மெட்டல்ஸ் கொடுக்குது. நான் அந்த செல்ஸ் அப்படியே விட்டுட்டேன்னா அது வளர்ந்து செத்துரும். நான் சாக விடாம அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு நிறைய செகண்டரி மெட்டல்ஸ் கிடைக்கும். இது பேர் தான் இம்மோபிலைசேஷன். Is it clear? Got an idea? It is not there in your book, but quickly take it as a glimpse. Okay. So biotransformation, elicitation, and immobilization. Is it fine? Any doubts, guys? Any doubts? Okay, நமக்கு இன்னுமே ஒரு 10-15 ஸ்லைடு தான் இருக்கு. குயிக்கா 15-20 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிச்சிடலாமா? பிளான்ட் ரீஜெனரேஷன் பத்தி ஆரம்பிச்சிடலாமா? என்ன தக் லைஃப் படிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகேவா உங்களுக்கு? Yes guys, are you guys ready? நம்ம குயிக்கா ரீஜெனரேஷன் பார்த்துட்டா உங்களுக்கு முடிஞ்சு. தென் பேசிக்கா இருக்கக்கூடிய பேசிக் பயோபைரசி, ஜிஏசி தான் அதோட முடிஞ்சு. சூப்பர். அஹ்மத் இஸ் ரெடி. வெரி குட். அவ்வளவுதான்டா. எஸ் 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 எஸ். ஓகே தக்லைஃப் இந்த क्वेश्चन கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகே நான் கேக்குறேன். நமக்கு பாட்னிலே படிச்சிருப்பீங்க. வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ். அப்ப
அப்ப இந்த வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸை மெரிஸ்டமேட்டிக் கல்ச்சர் மூலமா பண்றாங்க. ஏன் அதை யூஸ் பண்றாங்கன்னு கேள்வி. எதற்காக மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் யூஸ் பண்ணி வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் உருவாக்கணும்? வேற செல்ஸ் யூஸ் பண்ண முடியாதா? கேள்வி புரிஞ்சுதா? Okay, so if you have any doubt and questions, ask me. I'll repeat. If not, try getting the answer. Okay, easy தான், easy கிடைச்சு திங்க் பண்ணி பாருங்க. Okay, fine. இப்போ ஒரு எக்ஸ்பிளான்ட் வச்சிருக்கேன். அப்ப அந்த எக்ஸ்பிளான்ட்ல இருந்து ஒரு பிளான்ட்லெட் உருவாகும்னு சொன்னேன். எப்படி கேலஸ் வரும், கேலஸ் எம்ப்ரியோவா மாறும், எம்ப்ரியோ லேட் எம்ப்ரியோவா மாறி அப்புறம் அங்கிருந்து என்ன ஆகும், எனக்கு தேவையான ஒரு இதா மாறும், பிளான்ட்டா மாறும். கரெக்டா? ஓகே, சூப்பர். இப்போ இப்படி உருவாகும் போது எப்படி சார், எந்த வழியை உருவாகுது? வாட் இஸ் த பாத்வே தே சூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have two. ஒன்னு வந்து எம்ப்ரியோஜெனசிஸ், இன்னொன்னு ஆர்கனோஜெனசிஸ். ஓகே, ஒன்னு வந்து எம்ப்ரியோஜெனசிஸ், இன்னொன்னு ஆர்கனோஜெனசிஸ். அப்ப இந்த எம்ப்ரியோஜெனசிஸ் பார்ப்போம், ஆர்கனோஜெனசிஸ் பார்ப்போம். Naren, because it is dividing. Potato and strawberry are virus free plants. Okay, my question is very simple. எப்படி அந்த வைரஸ் ஃப்ரீ பிளான்ட் வந்து மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் மூலமா அச்சீவ் ஆகுதுன்னு கேட்கறேன். ஏன் வேற செல்ஸ் யூஸ் பண்ண அச்சீவ் ஆக முடியாது? நரேன் இஸ் ஆல்மோஸ்ட் தேர். Naren is almost there. You have to make it more clear. Meristematic is dividing. So what is the problem with that? How is it a factor that virus can't solve? How is it? பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது எல்லாமே தெளிவா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து somatic emergency. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, எக்ஸ்பிளான்ட் வந்து ஒரு பிளான்ட்டா மாறறதுக்கு ரெண்டு டெக்னிக் இருக்குடா. ஒன்னு வந்து somatic emergency, இன்னொரு organogenesis. சோ ஃபர்ஸ்ட் நம்ம somatic emergency பாத்துறோம். சரியா? ரெடியா பாருங்க. ஓகே, சோ embryos from callus tissue. embryos என்ன அர்த்தம்? நான் சொன்னேன்ல, somatic embryos தான் embryos. ஓகே, அது என்னவா மாறுது? callus tissue ல இருந்து நம்ம எடுத்து அது அப்படியே உருவாகுது. That is the first thing. Naren, it gives rise to new cells quickly. Yes, correct. Very good, Naren. Okay, it's very easy question. You have answered very well. Okay, listen. ரொம்ப சிம்பிள்ரா. மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஏன் சூஸ் பண்றோம்னா, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் குயிக்கா டிவைட் ஆகும். அதாவது வைரஸ்க்கு ஒரு செல் இல்லாம வாழ முடியாது. ஓகேவா? அப்ப அந்த வைரஸ் அடுத்த செல்லுக்கு போறக்குள்ள அந்த செல் டிவைட் ஆயிரும். அப்ப வைரஸ் எல்லாம் லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்ப வைரஸ் ஃப்ரீ பிளான்ட் இருக்கு. ஓகே, இன்னொரு ரீசனும் இருக்கு. அது யாரால சொல்ல முடியும்? There is also another reason. Could someone tell that? We'll see if they are possible. We can tell it. Okay, so somatic embryos ரொம்ப சிம்பிள். அதாவது somatic embryos ஃபார்ம் ஆகி அங்கிருந்து கேலஸ் உருவாகிறதா somatic embryogenesis சொல்றோம். ஓகே, அப்ப அப்ளிகேஷன் என்னது? பிளான்ட்லெட்ஸ் வரும் நமக்கு. அந்த பிளான்ட்லெட்ஸ் மூலமா ஹார்டனிங் பண்ணி ஈஸியா பிளான்ட்டா வளர்த்திடலாம். அடுத்து பாருங்க, சிந்தட்டிக் சீட்ஸ் இருக்கு. அதை நம்ம கன்சர்வும் பண்ணலாம். சிந்தட்டிக் சீட்ஸ்னா கிடைக்கக்கூடிய இந்த சீட்ஸ் என்ன பண்ண போறேன்? ஸ்டோர் பண்றதுக்காக அது அப்படியே நான் வந்து அழகா கவர் பண்ண போறேன். என்கேப்சுலேஷன் சொல்லுவோம். ஓகே, அதை கவர் பண்ணி அதை அப்படியே ப்ரிவென்ட் பண்ணி வச்சிட்டேன்னா ரொம்ப வருஷம் அப்படியே நிக்கும். ஓகே, இஸ் இட் கிளியர் ஃபார் எவரிபடி? சிந்தட்டிக் சீட்ஸ் புரிஞ்சா? Is Naren is very happy that he said the correct answer. Very good, Naren. Super. அதே மாதிரி இருக்கணும். அதே பாசிட்டிவ் வேவ்ல ஆன்சர்ஸ் யோசிங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, சோ இப்போ இந்த அப்ளிகேஷன் எங்க பார்க்கலாம்? நீங்க ஏலியம் சட்டையம் ஆனியன்ல பார்க்கலாம், பார்லில பார்க்கலாம், ரைஸ்ல பார்க்கலாம், கார்ன்ல பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நீங்க ஈஸியா பார்க்கலாம். ஓகே, பாருங்க. அடுத்து சிந்தட்டிக் சீட்ஸ் சொன்னேன்ல, சிந்தட்டிக் சீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை என்கேப்சுலேஷன் ஆஃப் எம்ப்ரியாய்ஸ். என்ன சொன்ன உங்ககிட்ட, எனக்கு அந்த எம்ப்ரியோஸ் கிடைச்சிருச்சுனா, அதாவது அந்த எம்ப்ரியோஸ் அதை என்ன பண்ண போறேன்னா அழகா என்கேப்சுலேட் பண்ண போறேன். எனக்கு இப்ப வளர்த்த வேண்டாம் சார், எனக்கு இப்ப வளர்த்த வேண்டாம், நான் அப்புறமா வளர்த்த போறேன். அதுக்கு செத்துருச்சுன்னா சாகாது. ஏன்? நான் அதுக்கு தேவையான அழகா என்கேப்சுலேட் பண்ண போறேன். எப்படி? அக்ரோஸ் ஜெல் ஆர் கால்சியம் ஆல்டினேட். அப்படின்னா ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும்டா, அந்த ஜெல்லில என்ன பண்ண போறேன்? சீட்ல அப்படியே முக்க போறேன். அப்ப சீடை சுத்தி என்ன ஆகும்? இந்த ஜெல்லி அப்படியே சுத்தி கவர் பண்ணிடும். கவர் பண்ணும்போது என்ன ஆகும்? அது அப்படியே அழகா ஸ்டோர் ஆகி நிற்கும். So whenever I need it or whenever there is a need, I can use it. அவ்வளவு விஷயம். Okay, is that clear? Next obviously we'll go for botany da, but not yet decided. Okay, we'll let you know. Probably we'll have the session on Tuesday. I think we'll have session. Okay, Tuesday. But it is a botany chapter. Try attending. Because the customer chapter ada irukku nenikken. We'll have to sit with the team and discuss.
fine. So join the class. கண்டிப்பா உங்களுக்கு questions கேட்கப்படும். Answers நீங்க சொல்லுவீங்க. Take your time. Okay. இதுக்கே நீ ஆன்சர் சொல்லப்பா இன்னும் மெரிஸ்டமேட்டிக்கு ஏன் வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ்க்கு ஒரு ஆன்சர் சொன்னீங்க இன்னொரு ஆன்சர் இருக்குன்னு சொல்லணும் அது நீங்க சொல்லவே இல்லை யாருமே there's also one more reason crack it okay so உங்களுக்கு சீட்ஸ் நீங்க ஈஸியா அப்படி ஸ்டோர் பண்ணலாம் எப்படி என்கேப்சுலேஷன் சோல்டியம் ஆல்ஜினேட் ஆர் அக்ரோஜல் யூஸ் பண்ணி அழகா நீங்க என்கேப்சுலேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாத்துறோமா ஓகே ஒன்னு சொமாட்டிக் எபிஜென்சிஸ் இனி பாருங்க ஆர்கனஜென்ஸ் அப்படி என்ன சார் கேலஸ் வருதா அந்த கேலஸ்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன் எம்ப்ரியோஸ் ஃபார்ம் பண்றதுக்கு அந்த கான்செப்ட் பதிலா ஷூட்டையும் ரூட்டையும் ஃபார்ம் பண்றேன் அப்புறம் என்ன ரூட்னா உங்களுக்கு தெரியும் வேர் அப்ப ரூட்டுக்கு மேல இருக்கிறது எல்லாமே ஷூட் அப்ப ஷூட்டையும் ரூட்டையும் நான் வளர்த்த போறது தான் இந்த விஷயம் ஓகே வளர்த்தும் போது என்ன ஆகும் எனக்கு ஆக்சின் இருக்கும் சைட்டோகைன்ஸ் வச்சா வளர்த்த போறோம் நம்ம போன இதுலயே பார்த்தோம் அங்க வந்து ஆக்சின்ஸ் பார்த்தோம் இங்க என்ன பண்ண போறேன் ஷூட்டும் ரூட்டும் இருக்கனால சைட்டோகைனஸ் ஆக்சின்ஸ் அண்ட் எம்எஸ் மீடியம் இதெல்லாம் சேர்த்து நான் கொடுக்கும்போது அழகா அந்த கேலஸ் என்னவா மாறும் ஷூட்டும் ரூட்டா மாறும் எப்படி மாறும் ஷூட்டும் ரூட்டா மாறும் okay so organogenesis can be induced in vitro by introducing plant growth regulators in the ms medium what are those there is nothing but auxins and cytokinins இந்த plant growth regulators நால என்ன அர்த்தம் auxins cytokinins அர்த்தம் அவ்வளவுதான் okay so auxins and cytokinins induce shoot and root formation easy pc questions okay so இதான் organogenesis பாருங்க கேலஸ் இருக்கா இங்க இந்த கேலஸ் என்ன ஆகுது டிஃபரன்ஷியேட் ஆகும்போது அது ஷூட்டா மாறும் சிலது ரூட்டா மாறும் எப்படி நீ ஆக்சினும் சைட்டோகைன் ஆட் பண்ணா மட்டும் தான் ஆகும் நீ ஆட் பண்ணா ஆகாது ஓகே அப்ப அப்படி ஆயிருச்சுனா ரூட் ஃபார்மேஷன் பேர் என்ன சொல்லுவோம் ரைசோஜெனசிஸ் சொல்லுவோம் அதுவே ஷூட் ஃபார்ம் ஆயிருச்சுனா கோலோஜெனசிஸ் சொல்லுவோம் இது ரெண்டுமே சேர்ந்து தான் என்ன ஆகுது நீ சொல்ற அந்த குட்டி பிளான்ட் அந்த கியூட் பிளான்ட் வந்து உருவாக்குது ஓகே கிளியர் ஹலோ ஏஞ்சல் கிரியேஷன்ஸ் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா இன்னது கிளாஸ்க்கு வரீங்க 5 மினிட்ஸ் கிளாஸே முடிஞ்சிடும் 6 மணிக்கு வர சொன்னா 7:20 வரீங்க வெரி பேட் பிஹேவியரா வெரி பேட் பிஹேவியர் you have to justify me why you came late okay ஓகே அடுத்து பாருங்க இப்போ இந்த பிடிசில என்ன சார் பெரிய அப்ளிகேஷன் நான் சொல்றேன்டா நிறைய அப்ளிகேஷன் இருக்கு சார் எனக்கு சீடே கிடைக்க மாட்டேங்குது சார் கவலைப்படாத சீடு கூட தேவையில்லை ஒரு பாட்டு இருந்தா போதும் அழகா பேசி பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் நிறைய இருக்கு பார்த்துருவோமா பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் இம்ப்ரூவ்டு ஹைபிரிட்ஸ் ஈஸி புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் மூலமா நான் என்ன பண்ணலாம் எனக்கு பிடிச்ச எவ்வளோ புரோட்டோபிளாஸ்ட்னால எடுத்து நான் ஃபியூஸ் பண்ணி நான் ஃபார்ம் பண்றது எனக்கு பிடிச்ச ஹைபிரிட்ஸ் நல்லாவே நான் ஃபார்ம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து சிந்தடிக் சீட்ஸ் எனக்கு உருவான அந்த சீட்ஸை வந்து நான் ஸ்டோர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னா கவலைப்பட வேண்டாம் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல என்கேப்சுலேஷன் டெக்னிக் மூலமா அந்த சீட்ஸை சுத்தி ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து அழகா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஓகே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் சார் ஃபோன் இல்ல சார் அதான் சாரி சார் ஓகே நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் டைம் சாக்கு சொல்லக்கூடாது சரியா ஓகே ஓகே ஏஞ்சல் கிரியேஷன்ஸ் உங்களுக்கு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் தரேன் ஓகே நீங்க பேர் வந்தீங்க நீங்க இந்த சாப்டர் வந்து ஆல்ரெடி குவார்டர்லி எக்ஸாம் படிச்சிட்டீங்களா படிச்சிருக்கீங்களா இல்லையா இந்த சாப்டர் ஆல்ரெடி குவார்டர்லி எக்ஸாம் படிச்சு முடிச்சிட்டீங்களா இல்லையா சொல்லுங்க ஓகே சோ அடுத்து டிசீஸ் ஃப்ரீ பிளான் எப்படி மெரிஸ்டம் கல்ச்சர் மூலமா டிசீஸ் ஃப்ரீ பிளான் இதுக்கு இந்த கேள்விக்கான ஆன்சர் ஏஞ்சல் கிரியேஷன் சொல்லுவாங்க எப்படி மெரிஸ்டம் கல்ச்சர் வந்து டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட் உருவாக்குங்கிறது நீங்க சொல்லணும் அதான் உங்களுக்கான பனிஷ்மெண்ட் ஓகேவா ஓகே பனிஷ்மென்ட்க்கு ஓகே சொல்லிட்டாங்க இப்போ பனிஷ்மென்ட்க்கு பதில் சொல்லி ஆகணும் ஓடனா கண்டுபிடிச்சிரும் ஓடக்கூடாது ஓடனா கண்டுபிடிச்சிருவேன் ஓகே சொல்லுங்க எப்படி மெரிஸ்டம் கல்ச்சர் வந்து டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் கொடுக்கும் நிறைய கல்ச்சர் இருக்கு ஆர்கன் கல்ச்சர் இருக்கு அண்ட் புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் இருக்கு செல் சஸ்பென்ஷன் இருக்கு ஏன் மெரிஸ்டம் கல்ச்சர் மட்டும் டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட் கொடுக்குது இதுக்கான கேள்விக்கான பதில் நீங்க சொல்லணும் தட் இஸ் யுவர் பனிஷ்மெண்ட் ஓகே ஓகே அடுத்து பாருங்க ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் கரெக்டா இல்லையா எனக்கு தேவையான கேரக்டர்ஸ் நான் வச்சு ஹைபிரிட் உருவாக்கிட்டேன்னா ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் உருவாக்கலாம் அடுத்து நிறைய பண்ணலாம்டா ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ்ல சின்ன குறுகிற டியூப்ஸ் இருந்தா போதும் என்ன பண்ணலாம் நிறைய பிளான்ட்லஸ் வளர்த்தலாம் so micro propagation which means I'm going to grow it in a larger scale
ஓகே, அப்படின்னாவா மெரிஸ்டம் கல்ச்சர்னா உங்களுக்காக குயிக்கா சொல்ல கேளுங்க. பிளான்ட் இருக்குல்ல, அந்த பிளான்ட்ல டிப்ல இருக்குல்ல, ஷூட் டிப் ரூட் டிப், அந்த டிப்ல எல்லாம் சில செல்ஸ் வளரும். அந்த வளர்ற செல்ஸ் பேர் தான் மெரிஸ்டம் செல்ஸ். நான் அந்த செல்ஸை மட்டும் எடுத்து இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலமா ஒரு பிளான்ட் உருவாக்கணும்னா அந்த பிளான்ட்ல எந்த ஒரு நோயும் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஏங்கிறது நான் கேட்கறேன். அந்த லைவ்ல நான் சொல்லியிருக்கேன், இந்த லைவ்ல சொல்லியிருக்கேன். திருப்பி பரவாயில்ல நான் அதே கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லுங்க பாப்போம். ஓகே, சோ மாஸ் பிளான்ட் which means ஒரு சின்ன ஸ்பேஸ்னால நிறைய பிளான்ட்லெட்ஸ் உருவாக்க முடியும். நிறைய உருவாக்குனா நான் ஈஸியா அதை வந்து போய் ஃபீல்ட்ல வச்சா பிளான்ட்டா மாறிடும். ஓகேவா? அடுத்து பாருங்க, செகண்டரி மெட்டபாலிசம். இப்போ நம்ம பார்த்தோம், நமக்கு எக்கனாமிக்கலி தேவைப்படுறதோ, நமக்கு என்ன தேவைப்படுதோ, பிளான்ட்டுக்கு பெருசா தேவையில்லாததை நம்ம செகண்டரி மெட்டபாலிசம் எடுத்து ஃபுட்டு, ஃபார்மா, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம பார்க்க போறது சோமா குளோனல் வேரியேஷன்ஸ் அண்ட் கேமெட்ஸோ குளோனல் வேரியேஷன்ஸ். சோமா குளோனல் வேரியேஷன் ரொம்ப சிம்பிள்ரா. அதாவது நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சொமேட்டிக் செல்ஸ் எடுப்பேன்ல, சொமேட்டிக் செல்ஸ் எடுத்து தெரியுமா? பாருங்க, லீஃப், ஸ்டெம், ரூட், அதாவது செக்ஸ் செல்ஸ், பிளான்ட்டோட செக்ஸ் செல்ஸ். பிளான்ட் செக்ஸ் செல்ஸ் என்னது? இந்த ஆந்தர், ஓவரி, ஒவ்யூல், போலன், இதெல்லாமே செக்ஸ் செல்ஸ். அது இல்லாம இருக்கக்கூடிய இந்த பிளான்ட், லீஃப், ரூட், ஸ்டெம், அது எல்லாம் வச்சு நான் இன்னொரு பிளான்ட் உருவாக்கும் போது கண்டிப்பா சில பல வேரியேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அது வளர்ந்த இடம் வேற, இது வளர்ற இடம் வேற. நான் சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவேன், சில கம்மி பண்ணுவேன், வளர்ந்துரும். ஆனா சில பல சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ் பேர் தான் சோமா குளோனல் வேரியேஷன்ஸ். அதாவது somatic variations found in plants, regenerated in vitro variations found in leaf, stem, root. அதாவது நான் leaf, stem, root வச்சு ஒரு plant உருவாக்கும் போது அதுல changes வருதுன்னா அது எதனால? அது பேர் தான் soma clonal variations. அது பேர் தான் soma clonal variations. அதுவே நான் பாருங்க, I'm going to use the gametes யூஸ் பண்ணி அதுல changes வருதுன்னா அது பேர் சொல்லுவாங்க gametoclonal variations. அவ்வளவுதான், simple. Is it clear? Everybody understood that? மைக்ரோ ப்ரொபகேஷன் பார்த்துருவோமா? இங்க பாருங்க, இந்த மாதிரி குட்டி டியூப்ஸ் இருந்தா மட்டும் போதும், ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், நிறைய வளர்த்தலாம். இண்டஸ்ட்ரியல் லெவல், பிகாஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க எவ்வளவு நிறைய சீப்பா ப்ரொடியூஸ் பண்றீங்கிறது முக்கியம். ஸோ இண்டஸ்ட்ரி லெவல்ல நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் எல்லாமே யூனிஃபார்மா இருக்கும். அது பேர் தான் ஹோமோஜெனிட்டி சொல்லுவோம். which means நான் வந்து ஒரே பிளான்ட் தான் அப்படியே உருவாக்குறேன். அப்ப சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும், அது பேர் சோமா குளோனல் வேரியேஷன். ஆனா அது இல்லாம எல்லாமே ஒரே மாதிரி தான் வளரும் மோஸ்டா. கரெக்டா இல்லையா? சின்ன சேஞ்சஸ் எல்லாத்துக்குமே இருக்கும், அது தவிர எல்லாமே ஒரே மாதிரி நிறைய நாளா யூனிஃபார்மா வளர்த்த முடியும். so we call it as homogeneity. yes, and you have அது நீங்க எப்படி பண்ணலாம்? பனானா, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, பொட்டேட்டோ எல்லாத்துலயும் பண்ணலாம். ஓகே, பனானா, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, பொட்டேட்டோ எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா இந்த ஒரு மைக்ரோ ப்ரொபகேஷன் பண்ணலாம். புரிஞ்சுதா? மைக்ரோவேஷன் ரொம்ப ஈஸிடா. என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம இண்டஸ்ட்ரி லெவல்ல பண்ணுவோம், எல்லாம் யூனிஃபார்மா பண்ணுவோம். ஏன்னா ஒரே எக்ஸ்பிளான்ட், அப்போ யூனிஃபார்மா இருக்கும். யாரில் பண்ணலாம்? பனானா, பொட்டேட்டோ, ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள் எல்லாத்துலயும் பண்ணலாம். ஓகே, இஸ் இட் கிளியர்? இப்பதான் பார்த்தோம் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ். இதான டயக்ராம், தெரியுதா உங்களுக்கு? நல்லா பாருங்க. டயக்ராம் தெரியுதா? இங்க பாருங்க, நான் என்ன பண்றேன், எனக்கு ஃபார்ம் ஆகிற அந்த குட்டி குட்டி செல்ஸ் இருக்கா, பாருங்க நல்லா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டி செல்ஸ் இதை சுத்தி அந்த ஆர்டிஃபிஷியல் லேயரை வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணுவோம். அழகா ஸ்டோர் பண்ணிடுவோம். பாருங்க, இதுதான் சோமேட்டிக் எம்ப்ரியோ, இது அந்த எண்டோஸ்பெர்ம். இதை சுத்தி நான் பாருங்க சீட் கோட் போட்டிருக்கேன். அப்ப என்ன ஆகும், ரொம்ப நாள் அது நிக்கும். That's called as artificial seeds from embryos. என்ன பண்ற, என்கேப்சுலேஷன், அக்ரோ சோடியம் அல்ஜெட்ல யூஸ் பண்ணி என்கேப்சுலேஷன். என்ன அட்வான்டேஜ் பாருங்க, ரொம்ப ரேட் கம்மி, நிறைய நான் பண்ணலாம், எனக்கு பிடிச்ச பிளான்ட்டுக்கு ஏற்று நான் பண்ணலாம், நான் எப்பனாலும் அதை வந்து யூஸ் பண்ணலாம், ஐடென்டிக்கலா இருக்கும், நான் எப்படி அதை வச்சுனா அதே மாதிரி இருக்கும். அண்ட் கிரையோ ப்ரிசர்வேஷன் ஸ்டோரேஜ். அப்படின்னா நான் அதை வந்து -180°C நல்லா கூல் டெம்பரேச்சர் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா அப்படியே அசையாம இருக்கும், எந்த ஆக்டிவிட்டி இல்லாம அப்படியே இருக்கும், உயிர் இருக்கும். எப்ப தேவைப்படுதோ நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வார்ம் டவுன் பண்ணி எடுத்துட்டு நான் வளர்த்திட்டேன்னா அது வளர்ந்துடும். இவ்வளோ விஷயம் சார். அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அதான் பனிஷ்மெண்ட். ஆனா இந்த லைவ்லயே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இன்னொரு ஒரு ஆஃபர் தரேன். இந்த லைவ்லயே சொல்லியிருக்கேன், லைவ்ல நீங்க கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணா கூட கண்டுபிடிச்சிடலாம்.
இல்ல இன்னும் ஈஸியா சொல்றேன் உங்களுக்கு. கமெண்ட்ஸ் இப்போ லைவ் சாட் நீங்க பார்த்தாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ வேற அட்வான்டேஜ் ரெடியூஸ் டார்மென்சி. அதாவது இந்த சீட்ஸ் எல்லாம் வளரணும்னா ஒரு பீரியட் இருக்கு, டார்மென்ட் பீரியட். அது தூங்கிட்டே இருக்கும். அந்த பீரியட் எல்லாம் முடிச்சு வளர கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இங்க என்ன பண்றோம், அந்த பீரியட் எல்லாம் முடிச்சுட்டுறோம். அந்த பீரியட் இங்க வர்றது இல்லை. நம்ம ஆர்டிஃபிஷியல் ஸ்டோர் பண்றதுனால அந்த டார்மென்சிங்கிற பீரியட் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்லீப்பிங் பீரியட் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ நீ அதை வந்து செடிக்கு வளர்த்த ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அது தூங்காது. ஏன்னா டார்மென்சிங்கிற அது தூங்குற பீரியட் நீ தூக்கிட்ட. அப்போ அது ஈஸியாக வச்சு அழகாக வளரும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஃபாஸ்டர் க்ரோத். பாருங்க, வைரஸ் ஃப்ரீ பிளான்ட். அகைன் ஏஞ்சல் கிரியேஷன் உங்களுக்கு நல்ல லக் இருக்குடா. ஓகே, தமிழ் என்னன்னே தெரியாதா? மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்னா நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், புரியுதா பாருங்க. கண்டினியூஸா டிவைட் ஆகிற செல். கண்டினியூஸ்க்கு என்ன சொல்லுவோம், விரைவுங்கிறது ஃபாஸ்ட். எப்பொழுதும் டிவைட் ஆகி கொண்டிருக்கும் செல். அப்ப அதுக்கு ஆன்சர் இதுல வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு லக்கு பாருங்க. திருப்பி நானே சொல்றேன், வாயாலே சொல்ல வைக்கிறீங்க பாருங்க. மெரிஸ்டம் டிப் கல்ச்சர். இப்போ அந்த மெரிஸ்டம் செல்ஸ் டிவைட் ஆகுதுல்ல, அது டிவைட் ஆகும்போது வைரஸ் எல்லாம் அங்கே வளர முடியாது. ஏன் தெரியுமாடா? வைரஸ்க்கு ஒரு செல் வேணும். வைரஸ்க்கு ஒரு செல் இருந்தால் வைரஸ் வளர முடியும். பாக்டீரியா ஃபங்கல் அப்படி இல்லை. வைரஸ் உயிரோடு இருக்கணும்னாலே ஒரு செல் வேணும். அப்போ அது செல்லுக்குள்ள போகும். அது உயிரோடு இருந்து அது வளர்றக்குள்ள அந்த செல் டிவைட் ஆயிடும். அப்போ அந்த வைரஸால கம்ப்ளீட் பண்ண முடியாது, அது இறந்துரும். சார் ஸ்டெம் டிப்ல இருக்கிற ஆக்சிலரி டிஷ்யூஸ் தப்பு நான் சொல்லிட்டேன் சார். ஐயே, நான் நம்ப மாட்டேன். இது ஏமாத்துறது, இதெல்லாம் ஏமாத்துறது, இதெல்லாம் போங்க. இதெல்லாம் ஆன்சர் நான் தான் சொன்னேன். என்ன சொன்னேன் நான்? அதாவது இந்த மெரிஸ்டம் செல்ஸ்ல இருக்கிற டிஷ்யூஸ் வந்து பயங்கர ஃபாஸ்டா டிவைட் ஆகும். அது டிவைட் ஆகிற டைம்ல நம்ம என்ன பண்றோம், சும்மா இருக்காம இந்த வைரஸ் ஏற்றி விடுறோம்னு வைப்போம். இந்த வைரஸ் ஒரு செல்லுக்குள்ள போயிடுச்சு. அப்பாடி செட்டில் ஆயிட்டோம்டா, இது நம்ம வேலையை ஆரம்பிக்கல, அந்த வேலையை ஆரம்பிக்கணும், செல் டிவைட் ஆயிடுது. ஐயோ போறான்னு செத்துருவோம். இப்பதான் வைரஸ் வந்து இறந்து போகும். சார் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். நோ இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அவுட் நீங்க. ஓகே, ஸோ ஃப்ரீ ஆஃப் வைரஸ் நாட் அஃபெக்டட் பை கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். கிளியர்? காட் an ஐடியா? இப்போ நான் கன்சர்வேஷன் சொன்னேன்ல உங்ககிட்ட, கிரையோ பிரிசர்வேஷன். அந்த கிரையோ பிரிசர்வேஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குடா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் நதிங் பட் கிரையோ கன்சர்வேஷன். எல்லாமே சேம் தான். ஓகே, -190 டிகிரி செல்சியஸ்ல லிக்விட் நைட்ரஜன்ல நான் என்ன பண்ண போறேன், அதை வந்து ப்ரிசர்வ் பண்ண போறேன். ஸ்டோர்ட் இன் சீட் பேங்க்ஸ், போலன் பேங்க்ஸ், டிஎன்ஏ பேங்க்ஸ். நான் என்ன பண்ணலாம்? ஓகே, எனக்கு எதெல்லாம் தேவைன்னு தோணுதோ அது எல்லாமே நான் -190 டிகிரில ஸ்டோர் பண்ணலாம். அப்படி ஸ்டோர் ஆகும்போது அதுக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா, அழகா ஸ்டோர் ஆகும். ஆனா எப்பெல்லாம் எனக்கு தேவைப்படுறனோ அப்போ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர் கம்மி பண்ணி செட் பண்ணி எல்லாம் கொண்டு வரலாம். ஓகே ஏஞ்சல் கிரியேஷன்ஸ். இன்னொரு கொஸ்டின் கேட்டா, ஸோ இது பண்ணது மெயின்டைன்ஸ் பயோடைவர்சிட்டி அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி. பயோடைவர்சிட்டி எப்படி மெயின்டைன் ஆகுது? எனக்கு சில பிளான்ஸ் அழிய போகுதுன்னு தெரியும் போது அந்த பிளான் நான் ஈஸியாக சேவ் பண்ணலாம். இப்படி அதுக்கு தேவையானதில் எடுத்து வச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜி டெவலப் பண்ணி அதை அப்படியே நான் வளர்த்துக்கலாம். ஓகே, இஸ் இட் கிளியர்? பாருங்க, பயாலஜிக்கல் மெட்டீரியல் எதனாலும் பண்ணலாம். சீடு மட்டும் இல்லை, புரோட்டோபிளாஸ்ட், டிஷ்யூ, என்சைம்ஸ், என்னெல்லாம் லிவிங்கா இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், அழகா கிரையோ ப்ரிசர்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ லிக்விட் நைட்ரஜன் -196. கிரையோ ப்ரொடக்ஷன்ஸ் பாருங்க, என்ன பொருள் யூஸ் பண்ணுவீங்க? -190 சொல்றீங்க லிக்விட் நைட்ரஜன், வேற என்ன பொருள் யூஸ் பண்ணுவீங்க? டிஎம்எஸ்ஓ, கிளிசரால், சுக்ரோஸ். இதெல்லாம் என்ன பண்ணும்னா என்னோட அந்த செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். என்னோட செல்ஸை அழகா ப்ரொடெக்ட் பண்ணும். பாருங்க, டைமெத்தில் சல்ஃபாக்சைடு. ஓகே, டிஎம்எஸ்ஓனா டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, கிளிசரால், சுக்ரோஸ். இது எல்லாத்தையும் என்ன பண்ணும், அழகா அது ப்ரொடெக்ட் பண்ணி செல்ஸை வந்து வைபிளா வச்சுக்கும். ஓகேவா? பாருங்க, இனி அடுத்து ஐபிஆர், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதாவது நான் ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த பொருளுக்கு எனக்கு ஃபுல் உரிமை இருக்கும். அந்த உரிமை கவர்மெண்ட் எனக்கு கொடுக்கும். அந்த உரிமையை நான் தான் யூஸ் பண்ணணும், வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணாம இருக்கிறது என்ன சொல்றாங்க, இந்த ஐபிஆர் சொல்றாங்க. ஃபார் சே பேட்டன்ட்ஸ், காப்பிரைட்ஸ், ட்ரேட்மார்க்ஸ், ட்ரேட் சீக்ரெட்ஸ், டிசைன்ஸ், ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ். அப்படின்னா நான் வந்து இப்போ ஃபார் சே எப்படி சொல்லலாம், நீங்க பேசிக்கா இருக்கிற ரெண்டு ட்ரிங்க் கம்பேர் பண்ணுங்க. கொக்கோலா ட்ரிங்க் இருக்கா, அண்ட் போண்டா ட்ரிங்க் இருக்கா. போண்டா தமிழ்நாடு ட்ரிங்க் இருக்கு, கொக்கோலா இருக்கு. ஸோ இந்த கொக்கோலா போண்டா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்கும். அப்போ கொக்கோலோட டேஸ்ட்டுக்கு கொக்கோலாக்காரங்கிட்ட இந்த பேட்டன்ட் இருக்கும், போண்டா கிட்ட பேட்டன்ட் இருக்கும். அந்த மாதிரி அந்த ரைட்ஸ், அந்த பேட்டன்ஸ் இண்டிவிஜுவலா ஒருத்தர் கிட்ட இருக்கும். ஓகேவா?
ஸோ காப்பிரைட்ஸ்ல அப்படிதான். காப்பிரைட்ஸ்ங்கிறது நான் வந்து இந்த செட் ஆஃப் இதை வந்து இப்படிதான் அனுப்புவேன், இதுக்கு அனுப்ப மாட்டேன், அதெல்லாம் காப்பிரைட்ஸ். ட்ரேட்மார்க்ஸ், என்னோட சிம்பிள்ஸ், நான் யூஸ் பண்ண சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த அடிடாஸ்ங்கிறது பிராண்டை அபிபாஸ்ன்னு போடுவாங்க பாத்தீங்களா, பூமா வந்து ஜூமா, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது எல்லாமே இது பண்ற தப்புகள். அப்ப இந்த ஐபிஆர்ங்கிறது ஒரு ப்ராடக்ட்டுக்கு கவர்மெண்ட் வந்து கொடுக்கறது, அவங்க வாங்கிக்கிட்டாங்க காசு கொடுத்து, அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறாங்க, அதை நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, ஃபேக் ப்ராடக்ட் பண்ணக்கூடாது. ஏஞ்சல் கிரியேஷன்ஸ் தான் क्वेश्चन. ஓகே கேக்குறேன்டா, ஓகே உங்களுக்கு கேக்குறேன், ஓகே கேளுங்க. என்ன क्वेश्चनனா டிஃபரன்சியேஷன், டீடிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன் தெரியுமா? அதுக்கு பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். டிஃபரன்சியேஷன், டீடிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன் இது தெரியுமா உங்களுக்கு? பதில் சொல்லுங்க பாப்போம். ஓகே சார் பாருங்க, ட்ரேட் சீக்ரெட்ஸ், இதான் ட்ரேட் சீக்ரெட்ஸ். அந்த ரெசிபியை சொல்லுவோம்ல, இப்போ கொக்கோலக்காரங்க ரெசிபி வந்து வேற யாரும் சொல்ல மாட்டாங்க, சொன்னா அதே மாதிரி பண்ணிடுவாங்கல்ல. போண்டோ கிட்ட இருக்கிறது வேற யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அதே மாதிரி பண்ணிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் ட்ரேட் சீக்ரெட்ஸ். டிசைன்ஸ், ஒரு இடத்துக்கு ஒரு டிசைன் இருக்கும். ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ்னா இப்போ ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும், அப்போ அந்த ஸ்பெஷாலிட்டியில ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த கோயம்புத்தூருக்குன்னு சில பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷல், சில மில்ஸ் இருக்கு, சில விஷயங்கள் இருக்கு, நிறைய இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கு. எப்படி சொல்லலாம், வேற மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, கோயம்புத்தூர் சொல்லுவோம். ஆட்டோமொபைல்ஸ் வந்து நிறைய ஃபேமஸ் இங்க. அப்போ அந்த 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 ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கோயம்புத்தூர் கொடுத்துருக்கு. ஓகே, நிறைய சாப்பிட்ற பொருளாக இருக்குல்லடா, ஜிகிர்தண்டா, மதுரை ஜிகிர்தண்டா, அப்புறம் வேற என்ன சொல்றது, இந்த மாம்பழம், அப்புறம் இந்த சில பொருள்களாக இருக்கும், இந்த சில்க்கு, அப்புறம் லாக்கு, இந்த மாதிரிலாம் ஒரு இடத்துல ஒரு ஃபேமஸ் அதெல்லாம். அப்போ அதெல்லாமே ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் சொல்லுவோம். சரியா? Okay, so Angel Creation said she knows dedifferentiation, redifferentiation and differentiation. Okay now, இப்போ differentiation நடந்துருச்சு. சரியா? எதுக்கு திருப்பி dedifferentiation நடக்கும்ங்கிறது என் கேள்வி, சிம்பிள் கேள்வி. அவ்வளவுதான். டிஃபரன்சியேஷன் நடந்துருச்சு, இனி எதுக்கு திருப்பி dedifferentiation நடக்கணும், அவ்வளவுதான் கேள்வி. பேட்டன்ட் பாருங்க, நான் சொல்றேன், கவர்மெண்ட் கிராண்டட் ரைட்ஸ் டு இன்வென்டர். நான் கண்டுபிடிச்ச பொருளுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் யாருக்கு கொடுக்கணும், நான் விற்கணுமா, யார் என்னோட யூஸ் பண்ணணும், நான் எவ்வளவு பெர்மிஷன் கொடுக்கலாம், அது எல்லாமே எங்களுக்கு இருக்கு. பேர் தான் பேட்டன்ட் சொல்லுவோம். ஓகே, பர்சனல் ப்ராப்பர்ட்டி லைசன்ஸ்ட். நான் அதை விற்கவும் செய்யலாம். ஓகே, அது எனக்கு காசு வேணும், நான் அதை வித்துட்டு நான் காசு வாங்கிக்கலாம். அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ், மேக்கிங், யூசிங் அண்ட் செல்லிங், கால்ட் as பேட்டன்ட். எல்லாமே ஈஸிடா, எல்லாமே உங்களுக்கு படிச்சாலே புரிஞ்சுப்பீங்க. பட் ஸ்டில் அடுத்து பயோ சேஃப்டி. பயோ சேஃப்டி ரொம்ப முக்கியம்டா. நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போம், கமலஹாசன் படத்துல கூட சில வைரஸ் எல்லாம் தப்பிச்சு வெளியே வரும், அது ரொம்ப ஆபத்தா கொடூரமா இருக்கும். அந்த மாதிரி வைரஸ் நம்ம ஹியூமன்ஸே கொன்றும். அப்ப அது எல்லாமே சில செட் ஆஃப் ரூல்ஸ்ல நமக்கு தெரியும், இந்த மாதிரி வெளியே வர சான்சஸ் இருக்கு. அதனால அந்த பயோ சேஃப்டி கீழே வச்சிருப்போம் பாருங்க. அதாவது அந்த வைரஸ் வந்து வெளியே வந்து ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி அதுக்கு தேவையான சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கும் பாருங்க. ஃபார் சே லேப் சேஃப்டி, ரிஸ்க் அசஸ்மெண்ட், ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்கும். நீ வந்து சேஃப்டி மெஷர்ஸ் போட்டு தான் போகணும்னா அது போட்டு தான் போகணும். ஓகே, அது நீ வந்து அந்த பர்டிகுலர் திங்ஸ் நீ போட்டு தான் ஆகணும். அது நீ போடாம அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணனா அந்த வைரஸ் உடம்புலயே வெளியே டிரான்ஸ்மிட் ஆகி மற்ற டிசீஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நமக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும். கரெக்டா? மெட்லிம் சார் நடத்தும் போது ரொம்ப நல்லா இருக்கு சார், ஆனா படிக்கும் போது ரொம்ப ட்ரையா இருக்கு சார். நான் டிப்பு சொல்லிட்டா, நடத்தும் போதே படிச்சிரு, அப்ப நீ படிக்கும் போது ரிவிஷன் பண்ணிடு. சத்தியமா சொல்றது ட்ரிக்கிங் ஒர்க் அவுட் ஆகும். நாங்க எல்லாம் அதான் பண்ணுவோம். காலேஜ்ல படிக்கும் போது எங்களுக்கு நல்லா தெரியும், வெளியே போனா படிக்க மாட்டோம், கஷ்டம்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கும்போது வெறித்தனமா கவனிப்போம், கிளாஸ் எடுக்கும்போது ரிவிஷன் பண்ணுவோம். நான் வந்து ரிப்பீட் பண்ற ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ரிப்பீட் ஆகாத கண்டென்ட் மண்டக்குள்ள ஏறிட்டே இருக்கும், ஏறும் அப்படி ரிப்பீட் ஆகும். எப்போ எக்ஸாம் வருதோ அந்த ரிப்பீட்டேஷன் ஆனது அப்படின்னு ஞாபகம் வச்சு ஒரு தட்டுமே ஈஸியா படிச்சிடலாம். ஓகே, தோனி காதலன் சார் பாட் 6 எப்போ நடத்துவீங்க? அடுத்த சாப்டர் அதுதான் நடத்த போறோம். ஓகே, பாட் 6 நடத்திடலாம். டியூஸ்டே இருக்கும் கிளாஸ். ஓகே, மோஸ்ட்லி டியூஸ்டே, மண்டே டவுட் தான், மண்டேல டியூஸ்டே இருக்கும் கிளாஸ். ஓகே, அடுத்து பாட்னி 6 தான்டா. தைரியமா வாங்க, வெறித்தனமா முடிச்சிடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த ரிஸ்க் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ற மாதிரி அழகா கைட்லைன்ஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனை இல்லை. பயோ சேஃப்டி. ஏஞ்சல் கிரியேஷன்ஸ் ஓல்டான செல் அகைன் ஆக்சிலரி டிஷ்யூஸ்ல இருந்து கேல்ஸா மாறும். ஏன் அப்படி மாறுதுன்னு தான் கேட்கறேன் நான். நீங்க சொன்ன டீடிஃபரன்சியேஷன் டெஃபினிஷன் சொன்னீங்க, அப்படின்னா என்னன்னு சொன்னீங்க, எதுக்கு அப்படி மாறுது நான் கேட்கறேன். அப்படியே இருக்க வேண்டியதானே, டிஃபரன்சியேஷன் மட்டும் ஸ்பெஷலைஸ்டாவே இருக்க வேண்டியதானே, எதுக்கு திருப்பி மாறுதுன்னு கேட்கறேன். ஓகேவா?
So Dhoni Kadalan, will you be coming for the botany 6 chapter? உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஓகே, அடுத்து பாருங்க பயோஎத்திக்ஸ். நம்ம லைஃப்ல சில பல எத்திக்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அந்த சிவாஜி கூட சொல்லுவாங்கல்ல, தொழில் தர்மம். அந்த மாதிரி சில எத்திக்ஸ் பயோடெக்னாலஜி இருக்கு. நீங்க சும்மா உங்களுக்கு பிடிச்சதா பண்ண முடியாது. யூ ஹேவ் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் செட் ஆஃப் எத்திக்ஸ் டு பி ஃபாலோட். ஃபார் சே பாருங்க, எத்திக்கல் இஷ்யூஸ் இன் லைஃப் சயின்சஸ், பயோடெக் அண்ட் மெடிசன். ஃபார் சே நான் நினைச்சா பயோடெக் மூலமா என்ன மாதிரி இன்னொரு க்ளோனை உருவாக்கலாம். ஆனா உருவாக்குற க்ளோன் நல்லவனா கெட்டவனா சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி எத்திக்கல் இஷ்யூஸ்னால ஹியூமன்ஸை வந்து க்ளோன் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. That comes under bioethics. Okay, is it fine? Definitely yes sir. Okay, அப்போ அந்த சாப்டர்ல சிறப்பா பண்றோம். ஓகே, வெறித்தனமா படிக்கணும். சாப்டர் எடுக்க முடிக்கணும். அடுத்து values in primary care, medicine, ELSI program 1990 human genome project. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த எத்திக்கல், லீகல், சொசைட்டல் இன்ஃப்ளூயன்ஸை பேஸ் பண்ணி சில ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அப்போ அது எல்லாமே ஆரம்பிக்கிறது எதுக்கு? எவ்வளோ செட் ஆஃப் ரூல்ஸ் நடத்த முடியுமோ அவ்வளோ செட் நடத்தணும். சும்மா நமக்கு என்னனாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னனாலும் பண்ணா பிரச்சனை. ஓகே, clear? So we'll have to follow this bioethics. அடுத்து பாருங்க, the last one, the last slide of this session, GEAC, Genetic Engineering Appraisal Committee. ஒரு கமிட்டி இருக்கு. இந்த கமிட்டி என்ன பண்ணும் தெரியுமா? அவனுக்கு தெரியும் நம்ம எதாவது செட்டப் பண்ணுவோம்னு. அதனால he take care of things. He is going to take care of, he is actually governing body. அவங்க என்ன பண்ணுவாங்க? They are going to take care of all the things. Again growth ஆகவா? ஆல்ரெடி growth ஆயிடுச்சுடா, அப்புறம் என்ன திருப்பி growth ஆகணும்? அதான் என் கேள்வி. ஆல்ரெடி டிஃபரன்சியேஷன்ல growth ஆயிடுச்சு, திருப்பி அது எதுக்கு growth ஆகணும்? நீங்க கஷ்டப்படுறீங்க, அவ்வளவுதான், சூப்பர். அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு எடுக்கணும் ஆன்சரை. கிவ் அப் பண்ணாதீங்கடா. கிவ் அப் பண்ணிட்டீங்க, ட்ரை பண்ணுங்க, யோசிங்க, கிடைக்கும் உங்களுக்கு, கண்டிப்பா கிடைக்கும். அப்படிதான் நம்ம ஸ்ட்ராங் மைண்ட்ஸ் அப்படி உருவாகும். வெறித்தனமா யோசிக்கணும், என்னவா இருக்கும். நீங்க நிறைய பாசிபிலிட்டி சொல்றீங்க, வெரி குட். ட்ரை லிட்டில் மோர். ஓகே, டேக் யூர் டைம், கம் பேக். நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். ஓகே, செஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவேன், அடுத்த செஷன் இங்கே தான் வருவேன். அதை நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓகே, டேக் யூர் டைம் அண்ட் திங்க். ஃப்ரெண்ட்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணுங்க, டீச்சர்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணுங்க, யோசிங்க, என்ன பண்ணாலும் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ்ல கூப்பிட்டுவாங்க, எல்லாம் வச்சு பேசுங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஜிஏசி வந்து யாருக்கு கீழே இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அதான் இந்த MOEFCC, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அவனுக்கு கீழே ஒர்க் பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க? இது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம் இருக்குல்ல, நான் வந்து இந்த ஆர்கானிசம் இது எடுக்க போறேன். இப்போ ஃபார் சே எனக்கு இன்சுலின் பொருள் வேணும், அது வந்து எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்றேன்? ஒரு ஆர்கானிசம் டியூன் பண்ணி அங்கிருந்து இன்சுலின் எடுக்க போறேன். அப்ப அதை நான் வந்து எப்படி வைக்கணும், எவ்வளவு வைக்கணும், யாருக்கெல்லாம் விற்கணும், அதை பத்தி எல்லாமே ரெகுலேட் பண்றது இவங்க தான். ஓகே, நம்ம வந்து சும்மா நம்ம பிடிச்ச மாதிரி பண்ண முடியாது. நம்ம வந்து ஆபத்தை ஒருத்தர் பண்ணிட்டேன், விஷம் காக்கிற ஒரு ஆர்கானிசம் உருவாக்கி வச்சுன்னு பண்ண முடியாது அப்படி. அப்ப அது யாரு? ரொம்ப டேஞ்சர். அது கரெக்டா? அப்ப அது டேஞ்சரா இருக்கக்கூடிய செல்ஸ் அது எல்லாமே யார் பார்த்துப்பா? இந்த ஜிஏசி கமிட்டி பார்த்துப்போம். இவனுக்கு ஓகே சொல்லாம நீ வெளியே இறக்கவே முடியாது. ஓகே, அடுத்து ஃபியூச்சர் ஆஃப் பயோடெக்னாலஜி. என்ன பண்ணலாம்? நிறைய ரெவல்யூஷன், சயின்டிபிக் ரெவல்யூஷன் நடக்கும். கரெக்டா இல்லையா? நமக்கு நிறைய மருந்தா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், பயோடெக் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல்டா. ஓகே, they create many things, they creators, they are like similar to gods. Okay, impact similar to industrial and computer revolution. எப்படி டிஜிட்டல்ல ChatGPT எப்படி ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்ணதோ அதே மாதிரி அதே ரேஞ்சுக்கு சயின்ஸ்ல யாருன்னு கேட்டீங்கன்னா பயோடெக் தான். ஓகே, மேஜர் லைஃப் சேஞ்சஸ். Is it clear? So finally we have successfully completed this chapter at one go, at one shot. We have completed the PTC. It is actually an easy chapter. Many things are quite repeating. நல்லபடியா முடிச்சிட்டோம். சரியா? ஃபைன். இல்ல யாங்க டவுட் இருக்காடா? குயிக்கா சொல்லுங்க பாப்போம். யாங்க டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, வெரி குட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இந்த சாப்டர் முடிச்சாச்சு. டவுட் தான் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம அடுத்து பாட்டனி 6th சாப்டர் தான் ஆரம்பிக்க போறோம். வெறித்தனமா படிப்போம், சிறப்பா முடிச்சலாம். கொஞ்சம் கஷ்டம் தான், எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், அழகா தெளிவா முடிச்சிடலாம். சரியா? இப்போ அடுத்து பாருங்க, இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் உங்களுக்கு தெரியும். நீட் படிக்கிற ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ், செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களுக்காக Xylem கொண்டு வந்த எக்ஸ்க்ளூசிவான ஒரு பேட்ச், சூப்பர் பேட்ச். இது ஆன்லைன்ல 10,000. நீங்க TOC 2026 DOC 2026 கூட அப்ளை பண்ணீங்கன்னா you get it for 8499. ஓகே, you get everything. சின்ன ஒரு லைஃப் ஸ்பேன்ல, லைஃப் ஸ்பேன் பயாலஜி பேஸ் பண்ண லைஃப் ஸ்பேன் வந்துச்சு. சின்ன ஒரு ஷார்ட்ஸ் டைம்ல ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல
நமக்கு வந்து போர்ஷன்ஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கான கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, எல்லாமே இருக்குது. ரைட், இது நீங்கள் ஆன்லைனில் படிக்கணும்னா நீங்கள் ஆன்லைனில் படிச்சுக்கலாம். வித் திஸ் ப்ரைஸ் யூ கெட் ஆல் த ஆப் ஆக்சஸ், LMRP எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் தே கெட் இட்ஸ் லைக் யூ கேன் காண்டாக்ட் திஸ் நம்பர். இந்த நம்பர் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம், நிறைய டவுட்ஸில் கிளாரிஃபை பண்ணலாம். சரியா? ஓகே, ஸோ இந்த நோட்ஸ் எங்கே எடுக்கலாம்? வாட்ஸ்அப்பில் எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ அதர் சோஷியல் மீடியாஸில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ நம்ம சென்று வருவோமா? பிளான் செல்ஸாக மல்டிப்ளை செய்யவா? ஓகே, ஏஞ்சல் கிரியேஷன்ஸ், இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். சரியா? அது வரைக்கும் யோசிங்க, வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஓகேடா, பாய், டேக் கேர், பாய் 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 பாய்.